एव भस्मना च त्रिपुण्ड्रकं यः धारयेत् परं ब्रह्म स प्राप्नोति न संशयः भस्मना च त्रिपुण्ड्रं च यः को अपि धारयेत् परं स ब्रह्मलोकम् आप्नोति मुक्तपापः न संशयः. ஸோ இதை விபூதி இட்டுக்கிறது சொல்கிறார். சுத்த சீத்தல ஜலேன ஏவா, அது கொதிக்கிற வெந்நீரில் எல்லாம் குழைக்கப்படாது, தண்ணியில் நல்ல குளிர்ந்த தண்ணியில் அதை குழைச்சி விபூதியை குழைச்சி திரிபுண்ட்ரகம் 3 லைன் 3 கோடு போட்டுக்கலாம். யகதாரையேத்து யார் ஒரு அவன் அந்த மாதிரி தரிக்கிறானோ விபூதியை ச பிராப்னோதி பரம்பிரம்ம, அவனுக்கு பரம்பிரம்மத்தை அடையக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், அதில் சந்தேகம் வேண்டாம்னா சம்சயக. பஸ்மனாச்ச திரிபுண்ட்ரம் ச. ஸோ இப்படி விபூதியால் இந்த 3 கோடுகள் போட்டுக்கும் போது யக கோபி தாரையேற் பரம், அப்படி பரமமான அந்த விபூதியை யார் யார் தரிக்கிறாளோ, யார் வேணால் தரித்தாலும் ச பிரம்மலோகம் ஆப்னோதி, அவனுக்கு பிரம்மலோகம் கிடைக்கும். முக்த பாபக, பாபங்களை தொலைத்து விடுவான். ந சம்சயக, சந்தேகமே கிடையாது. ஸோ இதில் பிராமணன் தான்ங்கிறது இல்லை, ஒரு 4ஆம் ஜாதியிலையோ இல்லை அதுக்கும் கீழான சாண்டாளன் முதலில் தரிச்சா கூட அவனுக்கு பிரம்மலோகம் கிடைக்கும், சந்தேகம் வேண்டாம்ன்ற. शुद्ध शीत जलेन एव भस्मना च त्रिपुण्ड्रकं यः धारयेत् परं ब्रह्म स प्राप्नोति न संशयः भस्मना च त्रिपुण्ड्रं च यः को अपि धारयेत् परं स ब्रह्मलोकम् आप्नोति मुक्तपापः न संशयः. यथा विधिललाटे वै वह्निवीर्यप्रधारणात् नाशयेत् लिखितां यामीं ललाटस्थां लिपिं ध्रुवं कण्ठ उपरि कृतं पापं नाशयेत् तत्प्रधारणात् कण्ठे च धारणात् कण्ठ भोगादिकृतपातकम्. ஸோ யதாவிதி சாஸ்திரம் சொன்னபடி யார் நெற்றியில் லலாட்டே வன்னி வீரியம்னு இது அக்னியிலேருந்து தானே வருது, விபூதி எங்கேருந்து வருது, அக்னியில் எரிச்சு தான் வருது. அந்த ஹோமத்துலேருந்து எடுக்கிறோம், ஹோம புகையில் இல்லை வராட்டியை எரிச்சு உண்டாக்குறோம். ஸோ எதுனாலும் அந்த அக்னியிலேருந்து வரக்கூடிய வீரியத்தினால ஏற்படக்கூடியது விபூதி. ஸோ வன்னி வீரியன்னா விபூதின்னு அர்த்தம். பிரதாரணாத் அதை தரிக்கிறதுனால, நெற்றியில் தரிக்கிறதுனால யாமீம் லிகிதாம், யமன் எழுதின தலையெழுத்துங்கிறார். நார்மலாக நம்ம பிரம்மா எழுதின எழுத்துன்னு சொல்லுவோம், இந்த இடத்துல யமனோட எழுத்து. அதை நாஷயேத்து லலாட்டஸ்தாம் லிபிம் துருவம், லலாட்டத்தில் எழுதப்பட்ட ஸோ லலாட்டத்தில் எழுதப்பட்ட எழுத்து. ஸோ பிரம்மா எழுதின அந்த எழுத்தை அது நமக்கு மரணம் எந்த காலத்தில் எல்லாமே எழுதியிருக்கும். ஸோ அதனால் அந்த பயத்தை நீக்குகிறது. யாமீம்னா இந்த யம பயம்னு எடுத்துக்கலாம். யாமீம் லிக்கிதாம்னு சொன்னான்னா யம பயம். இங்கே லலாட்டஸ்தாம் லிபிங்கிறது பிரம்மா எழுதின எழுத்து, தலையெழுத்து. அதில் யாருக்கு எந்த நேரத்தில் மரணம்லேருந்து எல்லாம் எழுதியிருக்கு. ஸோ அந்த யமனோட எழுத்தை அழிக்கும்னு என்ன அர்த்தம், நம்மளுக்கு மரண பயம் ஏற்படாது. துருவம் கண்டிப்பாக. கண்ட உபரிகிருதம் பாபம், ஸோ கழுத்துக்கு மேலே செய்த பாபம். நாஷையே தத்து பிரதாரணாத், ஸோ அதாவது பேச்சினால் செய்யக்கூடிய தப்புக்கள். அப்புறம் பார்வை, கட்ட ஸ்தானத்தில் பார்க்குறோம், அந்த பார்வையினால் ஏற்படக்கூடிய பாபம், இதை கண்ட உபரிகிருத்தம். ஸோ மூஞ்சினால் செய்யக்கூடிய பாபங்கள் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் நாசப்படுத்திடுறது இந்த விபூதி ஆகப்பட்டது. அதே சமயத்தில் கண்டேச்ச தாரணாத்து, இப்போ கழுத்தில் விபூதி விட்டுக்கிறோம். இப்போ கழுத்தில் இட்டுக்கிறோச்சே கண்டபோகாதிகிருத பாதகம். கண்டபோகம்னு என்னது, நம்ம சாப்பாடு தான் இந்த கழுத்து வழியாக உள்ளே போகிறது. ஸோ நம்ம சாப்பாட்டில் ஏதோ அமேத்தியமான சாப்பாடு ஏதோ சாப்பிட்டுட்டோம், நல்ல தகுதியான சாப்பாடு இல்லை, அது மாதிரி எதோ சாப்பிட்டானா அந்த பாவத்தை போக்கிவிடும் கழுத்தில் விபூதி இட்டுக்கும் பொழுது. नाशयेत् लिखितां यामीं ललाटस्थां लिपिं ध्रुवं कण्ठ उपरि कृतं पापं नाशयेत् तत्प्रधारणात् कण्ठे च धारणात् कण्ठ भोगादिकृतपातकम्. बाहोः बाहूकृतं पापं वक्षसा मनसा कृतं नाभ्यां शिश्नकृतं पापं गुदे गुदकृतं हरेत् पार्श्वयोः धारणात् ब्रह्मन् परस्त्री आलिङ्गनादिकम्. ஓகே,
பாஹோகன்னா இது கையிலெல்லாம் இட்டுக்கிறாள், தோள்பட்டை கையிலெல்லாம் இட்டுக்கிறாள், அந்த விபூதி அப்படி இட்டுக்கிறனால பாகு கிருத்தம் பாவம், கையால் செய்த பாவங்கள். ஸோ தன் கைகளை கொண்டு செய்கிற பாவங்களே அந்த கையில் விபூதி இட்டுக்கும்போது போய்டுறது. வட்சசா மனசா கிருத்தம், நெஞ்சில் இட்டுக்கிறா இல்லையா, வட்சஸ் நெஞ்சில் இட்டுக்கும் பொழுது விபூதி இட்டுக்கும் பொழுது மனசினால என்ன தப்பு பண்ணினோமோ, மனசினாலே தப்பு நினைக்கிறோம், பல பேரை நிந்தனை பண்ணுறோம், அந்த பாவங்கள் எல்லாம் அது நீக்கிடும். நாபியாம் வயத்தில் விபூதி இட்டுக்கும் பொழுது சிஷ்ண கிருத்தம் பாபம்னு சொன்னால் செக்ஸ் பண்ணக்கூடிய அந்த பாவத்தை அழித்து விடும் நாபியில் இட்டுக்கும் பொழுது. குதகிருத்தம் ஹரேத், குதேன்னு சொல்லும்போது நம்ம மலஜலம் கழிக்கக்கூடிய ஸ்தானத்தில் உள்ள பாவத்தை அந்த குதத்தில் இட்டுக்கும் பொழுது அதுவும் தீர்ந்து போய்டுது. நார்மலாக குதத்துலலாம் யார் இட்டுக்கிற மாதிரி நமக்கு தெரியல, அப்படி இட்டுனானா அந்த பாவத்தை நீக்கிறதுன்றா. பார்ஸ்வயோகோ சைடில் இந்த விழாலெல்லாம் இட்டுப்பான், சைட்லெல்லாம் இட்டுக்கும் பொழுது பிரம்மன் நாரதரே, பிரம்மன் இங்கே கூப்பிடுது பிரம்மாபுத்திரன்னு வச்சுக்கலாம், இல்லை பிரம்மன் பிராமணோத்தமரே நாரதரே பரஸ்திரீ ஆலிங்கனாதிக்கம். ஸோ தேவையில்லாமல் பரஸ்திரியை ஆலிங்கனம் பண்ணி கொடுக்குற பாவத்தெல்லாம் இந்த சைடில் இட்டுக்கும் பொழுது அந்த பாவங்கள் நீங்கிறது. बाहुकृतं पापं वक्षसा मनसा कृतं नाभ्यां शिश्नकृतं पापं कृतं हरेत् पार्श्वयोः धारणात् ब्रह्मन् परस्त्री आलिङ्गनादिकम् तत्भस्मधारणं शस्तं सर्वत्र एव त्रिलिङ्गकं ब्रह्म विष्णु महेशानां त्रयग्नीनां च धारणं गुणलोकत्रयाणां च धारणं तेन वैकृतम्. ஸோ தத்பஸ்ம தாரணம் சஸ்தம்னு பெஸ்ட்டுன்னு அர்த்தம், எக்ஸலண்ட். ஸோ இந்த மாதிரி பஸ்மத்தை அணிவது ரொம்ப பெஸ்ட்டானது. சர்வத்திரையேவ த்ரீலிங்ககம், அந்த 3 லைன் கோடு போட்டுக்கிறோமே நெத்தியில், அது ரொம்ப பெஸ்ட்டுன்றார். எல்லா இடத்துலையும் போட்டுக்கிறதே நல்லதுதான். சர்வத்திரையேவ த்ரீலிங்ககம், எல்லா இடத்துலையும் 3 கோடு, நெஞ்சில் போட்டுனா 3 கோடு, கையில் 3 கோடு, அப்படி எல்லா இடத்தையும் 3 கோடாக போட்டுக்கிறது தி பெஸ்ட்டு. பிரம்மா விஷ்ணு மகேஷானா, அந்த 3 கோடை யாரை குறிக்கிறதுனா பிரம்மா விஷ்ணு ஈசன், அப்படி சிவன், அப்படி 3 பேரையும் குறிக்கிறது அந்த 3 கோடுகள். திரையக்னினாம், அது மட்டும் இல்லை 3 அக்னிகள் இல்லையா, கார்கபத்தியம் ஆவகனீயம் தட்சிணாக்னி, அப்படி 3 அக்னிகள் இருக்குது கிரகஸ்தனுக்கு. அந்த 3 அக்னிகளை குறிப்பதாக அந்த 3 கோடுகள் இருக்கிறது. குண லோகத்ரயாணாம், அது மட்டும் இல்லை 3 லோகங்கள் 3 குணங்கள், இந்த 3 விபூதி 3 கோடுக்கு இவ்வளவு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஸோ 3 குணங்களை குறிக்கிறதா இருக்கக்கூடியது அந்த 3 லைனு. அதே மாதிரி 3 லோகங்கள் இருக்கிறது, பூபோக சுவகான்னு 3 லோகம் இருக்கிறது, அதை குறிக்கிறது. தாரணம் தேனவை கிருத்தம். ஸோ இப்படி எல்லா லோகத்தையும் 3 லோகத்தையுமே அவன் தரித்தவன் ஆகிறான். ஸோ 3 லோகத்தை குறிக்கிறது என்ன அர்த்தம், 3 லோகங்களையும் தான் தரிக்கிற மாதிரி அவனை ஆக்கிவிடுகிறான். எப்படி பகவான் இந்த உலகத்தை தாங்குறாரோ அந்த ருத்ரனுக்கு ஈக்குவலாக ஆயிடுறான்னு தானே சொல்கிறான். ஒரு இடத்துல விபூதி போட்டுனாலே நீ ருத்ரன் தான்றான். ஸோ அந்த மாதிரி அது தாரணம் பண்ணும்போது அப்படி ஆறானவன். தாரணம் சஸ்தம் सर्वत्र एव त्रिलिङ्गकं ब्रह्म विष्णु महेशानां त्रयग्नीनां च धारणं गुणलोकत्रयाणां च धारणं तेन वैकृतम्. भस्मच्छन्नः द्विजः विद्वान् महापातकसम्भवैः दोषैः वियुज्यते सद्यः मुच्यते च न संशयः भस्मनिष्ठस्य दह्यन्ते दोषा भस्म अग्निसङ्गमात्. பஸ்மச்சன்னகன்னு அந்த விபூதியாலே மூடி கிடக்கான், அவ்வளோ விபூதி விட்டுருக்கான் உடம்பு முழுக்க விபூதி. ஸோ பஸ்மச்சன்னக, பஸ்மத்தால் மறைக்கப்பட்ட அந்த பிராமணன், திஜக பிராமணன், வித்வான், அவன் நல்லா எல்லாம் அறிந்தவன், மகாபாதக சம்பவைஹி, அவன் ஏதாவது பாதகம்னு பஞ்சமா பாதகம்லாம் இருக்கே, அந்த மாதிரி பாதகங்கள் பாபங்களால் ஏற்படக்கூடிய சம்பவைஹி சம்பவிக்கக்கூடிய தோஷைஹி அந்த தோஷங்களால் வியுஜ்யதே பிரிந்து விடுவான்னு பாவம் தொலைஞ்சு விடுன்னு அர்த்தம். யுஜுன்னு சேர்றது, யுஜுன்னு பிரியிறது. ஸோ தோஷங்கள்லாம் பிரிஞ்சு விடுன்னு அர்த்தம். அவனுடைய பாவங்கள் எல்லாம் பஸ்மத்தை ஃபுல்லாக இட்டுக்கிறவனுக்கு சகல பாவங்கள் பாதகங்கள் கூட நீங்கிவிடும். சத்யக முச்சியதே, உடனடியாக அவன் விடுதலை அடைகிறான் அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே அவன் அப்படியே பிரம்மனிஷ்டம்னா ஆயிடுறான் அவன். ஸோ ந சம்சயக, சந்தேகம் வேண்டாம். பஸ்ம அக்னி சங்கமாத், ஏன்னா பஸ்மா அக்னின்னு தான் பேருது, ஏன்னா பஸ்மம் அக்னிலேருந்து வருது, அதனால் பஸ்மாக்னி.
அந்த விபூதியினால் அந்த சங்கமிக்கிறதுனால பஸ்மனிஷ்டஸ்ய அந்த பஸ்மத்திலேயே நிஷ்டையாக நிகிஸ்தக அதான் நிஷ்டான்னு வருது. நிகிஸ்தக ஸ்தகன்னு ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா? ஸ்தக இருக்கிறது. அப்போது நிகிஸ்தக நன்றாக இருக்கிறது என்னது? அந்த பஸ்மத்திலேயே அப்படி நிலை நின்று நிற்கிறானே அவனுடைய அந்த பாவங்கள் எல்லாம் தோஷாக தக்கியந்தே எரிஞ்சு போயிடுறதான். ஏன்னா பஸ்மமே அக்னியிலேருந்து வருது. அந்த அக்னியாகப்பட்டது அவனுடைய தோஷங்களை எரித்து விடும். भस्मच्छन्नः द्विजः विद्वान् महापातकसम्भवैः दोषैः वियुज्यते सद्यः मुच्यते च न संशयः भस्मनिष्ठस्य दह्यन्ते दोषा भस्माग्निसङ्गमात् भस्मस्नान विशुद्धात्मा आत्मनिष्ठ इति स्मृतः भस्मनादिग्ध सर्वाङ्गः भस्मदिग्ध त्रिपुण्ड्रकः भस्मशायी च पुरुषः भस्मनिष्ठः इति स्मृतः भूतप्रेतपिशाच आद्याः रोगाः च अतीव दुस्सहाः भस्मनिष्ठस्य सान्निध्यात् विद्रवन्ति न संशयः. ஸோ பஸ்மஸ்நானம் குளிக்கிறான். அப்படியே விபூதி உடம்பு முழுக்க போட்டு பஸ்ம குளியறது. இந்த விபூதி குளியலையா அப்படி சுத்தமாக இருக்கக்கூடியவன், விசுத்தமாக இருக்கக்கூடியவன். ஆத்மனிஷ்டா இது ஸ்மிருத, ஆத்மனிஷ்டையில் இருக்கக்கூடியவன் சொல்கிறான். ஸோ ஆத்மாவிலேயே நிலை பெற்று நிற்கிறான் அப்பேற்பட்டவன் அப்படின்னு அந்த ஸ்மிருதிகள்லாம் சொல்கிறது. அதான் ஸ்மிருதகன்னா ஸ்மிருதி வாக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பஸ்மனா திக்த சர்வாங்கக உடம்பு முழுக்க பூசி, திக்தன பூசி, உடம்பு முழுசையும் அந்த பஸ்மத்தினால் பூசி, பஸ்ம தீப்த திரிபுண்ட்ரக அப்படி ஒளி பொருந்திய திரிபுண்ட்ரகம் நெத்தியில் அப்படி அழகாக 3 கோடையும் போட்டுண்டு பஸ்மஷாயி அப்படியே விபூதியில் சாம்பல்லையே படுக்கிறான். சாம்பலிலேயே படுக்கக்கூடியவன், பஸ்மத்தின் மீது படுப்பவன். அப்படிப்பட்ட புருஷன் பஸ்மனிஷ்டா இது ஸ்மிருதக, அவன் பஸ்மனிஷ்டை உடையவன் என்று சொல்லப்படுகிறான். ஸோ பஸ்மனிஷ்டானது ஒரே நிஷ்டையோடு அதிலேயே நிலை பெற்று இருக்கக்கூடியவனாக சொல்லப்படுகிறான். பூத பிரேத பிசாச்ச, ஸோ எல்லாமே அப்படி தானேப்பா. குழந்தைகளுக்கு எதாவது ஜுரம் ஜாஸ்தியாக பண்ணால் கூட உடனே விபூதி எடுத்து நெத்தியில் விட்டுடுவோம் நம்ம இல்லையா? அந்த விபூதியினாலே அந்த காய்ச்சல் ஜுரம் குறையும்ட்டு. ஸோ அது மாதிரி பூதங்களோ பிரேதங்களோ பிசாச்சுகளோ எல்லாம் எந்த இது பீடிச்சா கூட அவைகளெல்லாம் ரோகங்கள் அதீவ துசக, தாங்க முடியாத ரோகம், பயங்கரமான காய்ச்சல், தூக்கி போடுறது, எது வந்தாலும் சகிக்க முடியாத அந்த ரோகங்கள் கூட பஸ்மனிஷ்டஸ்ய சாநித்தியாத், பஸ்மனிஷ்டையில் ஒருத்தன் முன்னாடி வந்தால் கூட வரும். விபூதி அவனிட்டு இந்த குழந்தைக்கு இடணுமோ அந்த பெரியவனுக்கு இடணுமோன்னு கிடையாது. ஒரு பஸ்ம நிஷ்டையில் ஒரு சாம்பல் புருஷன் அங்கே வந்து நிற்கிறான். அப்படி வந்தால் கூட சாநித்தியாத் அவன் சந்நிதியில் வீத்ரவந்தின சம்சயம், இந்த பூத பிசாசெல்லாம் இந்த விபூதியை பார்த்தோன்னே ஓடியே விடும், சந்தேகம் கிடையாது, ந சம்சயம். राधे कृष्णा. भस्मस्नाने विशुद्धात्मा आत्मनिष्ठ इति स्मृतः भस्मनादित्य सर्वाङ्गः भस्मदीप्त त्रिपुण्ड्रकः भस्मशाली च पुरुषः भस्मनिष्ठ इति स्मृतः भूतप्रेत पिशाचाद्या रोगाः च अतीव दुस्सहाः भस्मनिष्ठस्य सान्निध्यात् विद्रवन्ति न संशयः. पिशाच आद्या वासनात् वसितं प्रोक्तं भस्मकल्मषभक्षणात् भूतिः भूतिकरी पुंसां रक्षाकरी पुरा त्रिपुण्ड्रधारिणं दृष्ट्वा भूतप्रेतपुरःसराः भीताः प्रकम्पिताः शीघ्रं नश्यन्ति एव न संशयः स्मरणात् एव रुद्रस्य यथा पापं प्रणश्यति. ஸோ இந்த விபூதியை நம்ம என்ன சொல்கிறோம்? பசிதம் அப்படின்னு சொல்கிறோம். பசிதம்னாலும் விபூதி தான். ஸோ பாசனாத் அப்படி நல்லா பளபளாண்டு பிரகாசமாக இருக்குது, நல்ல கலராக இருக்குது. அதனால அதுக்கு பசிதம் புரோக்தம், அதுக்கு பேரே ஒளியாக இருக்கிறதுனால பிரகாசமாக இருக்கிறதுனால பசிதம் என்று சொல்லப்படுகிறது. அது மாதிரி கல்மஷ பட்சணாத், கல்மஷம்னா பாபங்கள் குற்றங்கள் தோஷங்கள் இதையெல்லாம் பட்சணம் பண்ணிடுறது, ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுறது. அதனால அதுக்கு பஸ்ம அப்படின்னு பேர். ஸோ பட்சணம் பண்ணுறதுனால பஸ்மான்னு அதுக்கு பேர் விபூதிக்கு. பூதிக்கு பும்சாம் பூதிகரி,
பும்சாம் மனிதர்களுக்கு மக்களுக்கு, பூதிகரி பூத்தினாலே பெருமை பூதி. ஸோ அப்படியே அந்த பெருமையை ஏற்படுத்துறதுனால பூத்தின்னு பேர், அந்த விபூதின்னு சொல்கிறோம், பூதி அப்படின்னு பேர் இந்த விபூதிக்கு. ரட்சாகரி புறா, அதாவது முதல்ல இங்கே புராணம் முதல்ல ரட்சை பண்ணுறது, எல்லாருக்கும் ரட்சை கொடுக்குறது இந்த விபூதி இட்டுண்டா, அதனால அதுக்கு பேரே ரக்ஷா. விபூதிக்கு இன்னொரு பேர் ரக்ஷா. ஸோ திரிபுண்டதாரிணம் திருஷ்டுவா, இந்த மாதிரி உள்ள விபூதியை அணிந்தவர்களை பார்க்கும் பொழுது பூத பிரேத புரசராக, பூதங்கள் பிரேதங்கள் முதலியவைகள், புரசராகனா முதலியவைகள், பீதாக பயந்து விடுறது. இந்த விபூதியை பார்த்தாலே அவருக்கு பயம் ஏற்பட்டு விடுறது. பிரகம்பிதாக நடுக்கம் ஏற்பட்டு விடுகிறது. சீக்கிரம் நஷ்யந்தி, உடனே நாசமாக போயிடும். இந்த பூதம் பிரேதம் பிசாசெல்லாம் நாசமாக போயிடும். ஏன் நஷ்யந்தி ஏவ ந சம்சய, சந்தேகம் கிடையாது. யதா ருத்ரஸ்ய ஸ்மரணா தேவை, எப்படி ருத்ரனை மனசில் ஸ்மரிச்சாலே போகிறோம், மனசில் நினச்சாலே போகிறோம் ருத்ரனை, அப்போல்லாம் பாபமெல்லாம் ஓடியே போயிடும். பாபம் பிரணஷ்யதி. அது மாதிரி இந்த விபூதியை பார்த்த உடனே இந்த பிசாசுகள்லாம் ஓடியே போயிடும். वासनात् पतितं प्रोक्तं भस्मकल्मषभक्षणात् भूतिर्भूतिकरी पुंसां रक्षा रक्षाकरी पुरा त्रिपुण्ड्रधारिणं दृष्ट्वा भूतप्रेतपुरःसराः भीताः प्रकम्पिताः शीघ्रं नश्यन्ति एव न संशयः स्मरणात् एव रुद्रस्य यथा पापं प्रणश्यति। अपि अकार्य सहस्राणि कृत्वा यः स्नाति भस्मना तत्सर्वं दहते भस्म यथाग्निः तेजसा वनं कृत्वा अपि च अतुलं पापं मृत्युकाले अपि यः द्विजः भस्मस्नायी भवेत् कश्चित् क्षिप्रं पापैः प्रमुच्यते. அகாரிய சகசிராணி கிருத்வா, செய்யக்கூடாத காரியம், ஆயிரக்கணக்கான செய்யக்கூடாத காரியத்தை செய்துவிட்டு கூட அபி யக ஸ்நாதி பஸ்மனா, அப்படி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பஸ்ம குளிக்கிறேன். ஸோ ஸ்நாத்தின்னு ஸ்நானம் பண்ணுறான்னு அர்த்தம். ஸோ பஸ்ம ஸ்நானம் பண்ணினால் தத் சர்வம் தகதே பஸ்ம, அந்த பஸ்மமாகப்பட்டது அவனுடைய ஆயிரக்கணக்கான பாவங்களை பஸ்மமாக்கி விடுகிறது. யதா அக்னிகி தேஜசா வனம், எப்படி காட்டு தீ வரும்போது காடே அழிஞ்சு போகிறதோ, ஸோ அந்த வனமே அந்த அக்னியோட தேஜஸ்னால் அழிஞ்சு போகிறதே, அது மாதிரி மொத்த ஆயிரக்கணக்கான பாவ கூட்டம் அதை மொத்தமாக அழிச்சுடும் இந்த பஸ்மம். கிருத்வாபீச்ச அதுலம் பாபம், இன்கம்பேரபிள், இதுக்கு மேலே பாபம் கிடையாது. அப்போ ஏற்பட்ட பெரிய பாபத்தை பண்ணிட்டு கூட மிருத்யுகாலே அப்பி, அது சாவு நேரம் வந்தாச்சு, கடைசி காலம் வந்தாச்சு, பல பாபம் பாபியாக இருக்கான், போக போகிறான். அந்த சமயத்தில் கூட யோதிஜக, எந்த பிராமணன் பஸ்மஸ்நாயி பவேத்து, ஒரே பஸ்மஸ்நானம் பண்ணிட்டானோ, உடம்பு முழுக்க விபூதியை பூசிட்டானோ, பவேத் கஷ்டித் க்ஷிப்ரம் பாபைகி பிரமுச்சதே, யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சாகர வேளையில் கூட இந்த பஸ்மஸ்நானம் பண்ணிட்டா, அந்த அறிவோடு பஸ்மஸ்நானம் பண்ணிட்டா போகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அதை பண்ணிட்டானா க்ஷிப்ரம், உடனடியாக பாபத்திலிருந்து விடுபடுகிறான். अपि अकार्य सहस्राणि कृत्वा यः स्नाति भस्मना तत्सर्वं दहते भस्म यथा अग्निः तेजसा वनं कृत्वा अपि च अतुलं पापं मृत्युकाले अपि यः द्विजः भस्मस्नायी भवेत् कश्चित् क्षिप्रं पापैः प्रमुच्यते. भस्मस्नानात् हि शुद्धात्मा चितक्रोधः जितेन्द्रियः मत्समीपं तमागम्य न स भूयः अभिवर्तते वनस्पतिगते सोमे भस्म उद्धूलितविग्रहः अर्चितं शङ्करं दृष्ट्वा सर्वपापैः प्रमुच्यते. ஓகே. ஸோ பஸ்மஸ்நானாத், இந்த பஸ்ம குளியல் இருக்கே, இந்த விபூதி குளியல், சுத்தாத்மா அதனாலே சுத்தமாயிடுறான். ஜிதக்ரோதக, ஸோ கோபத்தெல்லாம் நீக்கிடுவான். ஜித இந்திரியங்களெல்லாம் ஜெயிச்சுடுவான். மத் சமீபம் சமாகம்ய, அவன் எங்கிட்ட வருவான்கிறார். இங்கே நாராயணர் பேசிகிட்டு இருக்கார், நாரதரை பார்த்து நாராயணர் எங்கிட்ட வந்துடுவான்கிறார் அவர். ஸோ அப்படி அவன் என்னிடம் வந்து அடைவான். ந ச பூயக அபிவர்த்தத்தை, திரும்பி அவனுக்கு பிறவி கிடையாது. ஸோ வனஸ்பதி கதே சோமேன்னா இது சந்திரன் வந்து அதான் மக நட்சத்திரம் அமாவாசை, அது சோமவதி அமாவாசைன்னு பேரா அதுக்கு.
ஸோ வனஸ்பதி கதே சோமேன்னு சொல்லும்போது அந்த சோமவதி அமாவாசை அப்படின்னு பேர். அது என்னென்னா மக நட்சத்திரத்தோடு இருக்கக்கூடிய அமாவாசை தினம். அது வந்து பித்திருக்காரியத்துக்கு பெஸ்ட்டாக. அந்த மாதிரி உள்ள அமாவாசை பித்திருக்காரியத்துக்கு தி பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். பஸ்ம உத்தூளித விக்கிரக அந்த நாளையில் ஒரு பஸ்மத்தெல்லாம் நல்ல உடம்பு முழுக்க பூசிண்டு ஒரு விக்கிரகமாக அந்த மனிதன் அர்ச்சிதம் சங்கரம் திருஷ்டுவா. அர்ச்சிதம் சங்கரம் அர்ச்சாமூர்த்தின்னு அர்த்தம். ஸோ அர்ச்சாமூர்த்தியான அந்த சங்கரனை அந்த சிவனை பார்த்து சர்வபாபைகி பிரமுச்சத்தை. ஸோ விபூதி பூசிண்டு அந்நித தேதியில் மக நட்சத்திரம் கூடிய அமாவாசை அன்னைக்கு அந்த சங்கரனோட கோவிலுக்கு சிவன் கோவிலுக்கு போய் யார் கும்பிட்டானோ அவன் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். பிரமுச்சத்தை விடுபடுகிறான். स्नानात् हि शुद्धात्मा जितक्रोधः जितेन्द्रियः मत्समीपं समागम्य न स भूयः अभिवर्तते वनस्पति गते सोमे भस्म उद्दूलित विग्रहः अर्चितं शङ्करं दृष्ट्वा सर्वपापैः प्रमुच्यते. आयुष्कामः अथवा विद्वान् भूतिकामः अथवा नरः नित्यं वैदारयेत् भस्म मोक्षकामी च वै द्विजः त्रिपुण्ड्रं परमं पुण्यं ब्रह्म विष्णु शिवात्मकं ये घोराः राक्षसाः प्रेताः ये च अन्ये शूद्रजन्तवः त्रिपुण्ड्रधारणं दृष्ट्वा पलायन्ते न संशयः. ஸோ ஆயுஷ்காமக நல்ல ஆயுசு வேணும்னு ஆசைப்படக்கூடியவன், அல்லது வித்வான் அதாவது எனக்கு நான் வித்வானாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவன். பூத்திகாமக பூத்தின்னா ஐஸ்வர்யம். ஸோ பகம் ஐஸ்வர்யத்தை விரும்பக்கூடியவன். அப்படிப்பட்ட மனிதர்கள் நித்தியம் வைதாரயத் பசி அவர்கள்லாம் டெய்லி விபூதி தரிக்கணும். பஸ்ம மோட்சகாமீச்ச வைதுஜகா அதே மாதிரி மோட்சம் அடையணும்னு ஆசை, எந்த ஆசை இருந்தாலும் அந்த விபூதி அடையும் போது அது நிறைவேறுன்றார். துஜகா அது அப்படிப்பட்ட பிராமணன் மோட்சத்தை விரும்பினாலும் கிடைக்கும். திரிபுண்டம் பரமம் புண்ணியம் மகா புண்ணியமான விஷயம் அது. திரிபுண்டம் நெத்தியில் கோடு போட்டுக்கிறது அந்த திரிபுண்டம். திரிபுண்டம்ங்கிறது 3 கோடு போடுறதுக்கும் திரிபுண்டம் சொல்லுவோம். விபூதிக்கே அது ஆகுபெயர் ஆகிடுறது. திரிபுண்டம் சொன்னாலே விபூதிங்கிற அர்த்தமும் வந்துடுது. ஸோ பிரம்ம விஷ்ணு சிவாத்மகம். திரிபுண்டங்கிறது பிரம்மா விஷ்ணு சிவன். 3 கோடு போட்டாச்சுன்னா எங்கே கோடு போட்டுக்கோ, நெத்தியில் போட்டுக்கோ, கழுத்தில் போட்டுக்கோ, கையில் போட்டுக்கோ, எங்கே போட்டுனாலும் திரிபுண்டம் போட்டுண்டானா 3 கோடு போட்டுண்டா அது பிரம்மா விஷ்ணு சிவனை குறிப்பிக்கிறதாக ஆகிறது. ஏ கோரா ராட்சசாக அது கோரமான ராட்சசர்கள், பிரேதங்கள், அந்நிய சுத்திர ஜந்தவக கேடான கேடு விளைக்கக்கூடிய அந்த வேதாளங்கள், இப்படிப்பட்ட விநாயகர்கள் எல்லாம் சொல்லுவா. இதெல்லாம் கேடு கொடுக்கக்கூடிய அந்த கிரகங்கள் அவை எல்லாமே சுத்திர ஜந்தவக திரிபுண்டதாரணம் திருஷ்டுவா ஐயோ இவன் விபூதி போட்டுட்ருக்கானே அப்படின்னு பார்த்துட்டு பலாயந்தே அப்படியே ஓடி போய்டுது. புறமதிக்கிட்டு ஓடுறதான், அப்படியே பெடரி அடிபட்டு ஓடுற மாதிரி ஓடுறது. என்ன சந்தேகம் வேண்டாம். आयुष्कामः अथवा विद्वान् भूतिकामः अथवा नरः नित्यं वैदारयेत् भस्म मोक्षकामी च वै द्विजः त्रिपुत्रं परमं पुण्यं ब्रह्म विष्णु शिवात्मकं ये घोराः राक्षसाः प्रेता ये च अन्ये क्षुद्रजन्तवः त्रिपुण्ड्रधारणं दृष्ट्वा पलायन्ते न संशयः. कृत्वा शौचादिकं कर्म स्नात्वा तु विमले जले भस्मना उद्दूलनं कार्यम् आपादतलमस्तकं केवलं वारुणं स्नानं देहे बाह्यमल अपहं विभूति स्नानम् अनघं बाह्यान्तरमल अपहं त्यक्त्वा अपि वारुणं स्नानं तत्परः स्यान्न संशयः. ஸோ சௌச்சாதிகம் கர்மன்னு இது கால வேளையில் எழுந்து காலை கடன்களெல்லாம் முடிச்சுட்டு ஸ்நாத்வா அப்புறம் குளிச்சுட்டு விமலே ஜலே ஸ்நாத்வா நல்ல ஜலத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உடம்பு முழுக்க பஸ்ம உத்தூளனம் நல்ல விபூதியை தெளிச்சுக்கணும். காரியம் ஆபாத தல மஸ்தகம் கால் பாதத்திலிருந்து தலை வரைக்கும் இந்த விபூதி குளியல் நல்ல விபூதியை உத்தூளனம் பண்ணிக்கணும், தெளிச்சுக்கணும். கேவலம் வாருணம் ஸ்நானம் இப்போ வெறும் ஜலத்தில் குளித்தோமானா வாருணம்னா வருணம் இருக்கக்கூடிய நீர் அந்த தண்ணீர் குளியல் ஆகப்பட்டது பாக்கிய மல அபகம் வெளியில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நீக்கிடும். நீரில் குளிக்கிற வச்சா வெளியில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் அது நீக்கும். ஆனால்
விபூதி ஸ்நானம் அனகம் குற்றமற்ற அந்த விபூதி குளியலாகப்பட்டது. பாக்கிய ஆந்தர மல அபகம் வெளியிலுள்ள அழுக்கையும் உள்ளுள்ள அழுக்கையும் நீக்கக்கூடியது. அதனால தானே பஸ்மம் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து அப்படியே பிரகாசமாக இருக்குது, அதனால் வாசத்தி இது பாஸ்ம நல்லா சொல்கிறோமே. அதனால் உள்ளுள்ள ஒளியையும் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது, உள்ளீரலையும் நீக்கக்கூடியது. தெக்துவாபிவாரணம் ஸ்நானம் நீரில் குளிக்காட்டிலும் காரியமில்லை. சரி உடம்பு முடியலை, அன்றைக்கி நீர் குளிக்கலை அப்படின்னா கூட பரவாயில்லை. தத்பரக சியாத்தன சம்சயக. ஆனால் விபூதி ஸ்நானத்தை விடவே விடாது. விபூதி ஸ்நானம் கண்டிப்பாக பண்ணு. நீ ஜல ஸ்நானம் பண்ண முடியல, ஜுரம் வந்திருக்கு, நம்மளால் தண்ணியில் குளிக்க முடியலன்னா விபூதியை உடம்பு முழுக்க பூசிக்கோன்ற. भस्मनोदूलनं कार्यं कृत्वा शौचादिकं कर्म स्नात्वा तु विमले जले भस्मनोदूलनं कार्यम् आपादतलमस्तकं केवलं वारुणं स्नानं देहे बाह्यमल अपहं विभूति स्नानम् अनगं बाह्य आन्तरमल अपहं त्यक्त्वा वारुणं स्नानं तत्परः स्यात् न संशयः. कृतम् अपि अकृतं सत्यं भस्मस्नानं विना मुने भस्मस्नानं श्रुतिप्रोक्तम् आग्नेयं स्नानम् उच्यते अन्तर्बहिश्च संशुद्धं शिवपूजाफलं लभेत् यद्बाह्यमलमात्रस्य नाशकं स्नानम् अस्ति तत् तन्नाशयति तीव्रेण प्राणिबाह्यान्तरं मलम्. பஸ்மஸ்நானம் வினா இப்போ விபூதியெல்லாம் இட்டுக்கலை, விபூதி ஸ்நானம் இல்லைன்னு சொன்னால் முனே ஹே நாரதா கிருத்தம் அப்படி அக்கிருத்தம். நீ என்ன காரியம் பண்ணுறியோ அதுக்கு மேலே சந்தியாவந்தனம் பண்ணு, என்ன பண்ணு, அதெல்லாம் பண்ணினா கூட பண்ணாததுக்கு சமம். சத்தியம் நிச்சயமாக அது வந்து நீ பண்ணினாலும் அது பண்ணாத மாதிரி தான். ஏன்னா உடம்புல விபூதி இல்லை. பஸ்மஸ்நானம் ஸ்ருதி புரோக்தம், அது ஸ்ருதியில் சொல்கிறதுக்கு வேதமே சொல்லியிருக்கு பஸ்ம ஸ்நானம் பண்ணணும்ட்டு. ஆக்னேயம் ஸ்நானம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. பஸ்ம ஸ்நானத்துக்கு இன்னொரு பேர் என்னது? அக்னி குளியல். முதல்ல நீர் குளியல், இது அக்னி குளியல். ஏன்னா அக்னிலேருந்து வரக்கூடிய ஐட்டம் இந்த விபூதி, அதனால் அக்னி குளியல்னே பேர். ஆக்னேயம் ஸ்நானம் உச்சத்தே அக்னி ஸ்நானமாக சொல்லப்படுகிறது. அந்தர்பகிஷ்ட சம்சுத்தம், இது என்ன பண்ணுறது? உள்ளும் புறமும் சுத்தமாக்கிறது. சிவபூஜா பலம் லபேது, சிவபூஜை செய்த பலனை அடைகிறான். அந்த சிவபூஜையை பண்ணாமலேயே இந்த விபூதி இட்டுண்டாலே சிவபூஜை பண்ண பலனை அடைகிறான். எத் பாக்கிய மல மாத்திரஸ்ய நாசகம், அதாவது வெளியில் உள்ள அழுக்கை மட்டும் நீக்கக்கூடிய பாக்கியம். மலம்னா அழுக்க மாத்திரஸ்ய, அதை மட்டுமே நாசகம். அது வந்து அந்த நீர், அது நீர் ஸ்நானம். நாசகம் ஸ்நானம் அஸ்தி தத்து. ஸோ அது வந்து நீர் ஸ்நானமாகப்படுது, வெளிமலத்தை நீக்கும். தன் நாசயத்தி தீவிரேன பிராணி பாக்கியாந்தரமலம். ஆனால் இந்த விபூல தத்துங்கிறது அது எது? அந்த விபூதி ஆகப்பட்டது தீவிரமாக பிராணி பாக்கிய ஆந்தரம் மலம், பிராணிகளுடைய உள்ளும் புறமுமான அந்த குற்றத்தை, அழுக்கை தீவிரேன நாசயத்தி தீவிரமாக நீக்குகிறது. कृतमपि अकृतं सत्यं भस्मस्नानं विना मुने भस्मस्नानं श्रुति प्रोक्तम् आग्नेयं स्नानमुच्यते अन्तर्बहिश्च संशुद्धं शिवपूजाफलं लभेत् यद्बाह्यमलमात्रस्य नाशकं स्नानम् अस्ति तत् तन्नाशयति तीव्रेण प्राणिबाह्यान्तरं मलम्. कृत्वा अपि कोटिशः नित्यं वारुणं स्नानम् आदरात् न भवति एव भूतात्मा भस्मस्नानं विना मुने यद्भस्मस्नानमाहात्म्यं तत् वेद तत्त्वतः यद्वा वेद महादेवः सर्वदेव शिखामणिः भस्मस्नानम् अकृत्वैव यः कुर्यात् कर्म वैदिकम्. ओके, सो कोटिशः कृत्वा अपि नित्यं वरुणं स्नानम् आदरात्, डैली
அப்படி வர்ணஸ்நானம்னு ஜலஸ்நானம், வர்ணஸ்நானம்னு ஜலஸ்நானத்தை பண்ணினா கூட வருணனுடைய இருப்பிடமாக்கப்பட்டது ஜலம், அதனால் வாருணம்ங்கிறது ஜலம். ஸோ ஜலஸ்நானத்தை ஆதரவோடு கண்டிப்பாக டெய்லி பண்ணினா கூட கோட்டிஷக 100 தரம் அப்படி குடித்தா கூட கோடிக்கணக்கில் ந பவதி ஏவ பூதாத்மா, அவன் புனிதனாக மாட்டான். பூத்தான்னா புனிதன். அப்போ அவன் புனிதமாக மாட்டான். இவ்வாறு நீர் ஸ்நானம் கோடிக்கணக்காக பண்ணினா கூட அவன் புனிதனாக மாட்டான். பஸ்மஸ்நானம் வினா, எப்போ ஒருக்கு அவன் விபூதி இட்டுக்கலையோ விபூத உதோலனம் பண்ணிக்கலையோ அது வரைக்கும் அவன் புனிதனாக மாட்டான். எத் பஸ்மஸ்நான மகாத்மியம், இந்த பஸ்மஸ்நானத்தோடு பஸ்மக்குளியலோடைய மகாத்மியத்தை வேதக தத்துவத்தக வேதம். ஸோ அதோட மகிமையை வேதமாகப்பட்டது உள்ளது உள்ளபடி, தத்துவத்தகனது உள்ளது உள்ளபடி வேத அறியும். ஸோ வேதம்தான் அதோட மகாத்மியத்தை நன்றாக அறியக்கூடியது. அது இல்லாட்டின வேதத்தை தவிர வேறு யார் இதோட மகாத்மியத்தை அறிவான்னு சொன்னால் எத்வா மகாதேவக வேதம், மகாதேவனுக்கு தெரியும், சிவனுக்கு அதோடைய, ஏன்னா அவர் தான் எல்லாம் விபூதி எல்லாமே அத்தாரிட்டியாக இருக்கார் அவர். ஸோ அதனால மகாதேவனுக்கு அந்த விபூதியோட மகிமை அவர் அறிவார். சர்வதேவ சிகாமணிகி, இந்த மகாதேவன் யார்? எல்லா தேவர்களுக்கும் தலைவராக. சிகாமணின்னா இது தலையில் உள்ள ஒரு சிந்தாமணி, இது மாதிரி தலையில் போட்டுக்கக்கூடிய உயர்ந்த ஆபரணம் மாதிரி. சிகாமணிங்கிறது தலையில் உள்ள ஆபரணம். ஸோ அப்படி தலையாபரணம் போன்ற முக்கியமாக இருக்கக்கூடிய தேவர்களில் முக்கியமான மகாதேவனும் அறிவார் அந்த விபூதியின் பெருமையை. कृत्वा कोटिशः नित्यं वारुणं स्नानम् आदरात् न भवति एव भूतात्मा भस्मस्नानं विना मुने यद्भस्मस्नानमाहात्म्यं तद्वेदः वेद तत्त्वदः यद्वा वेद महादेवः सर्वदेव शिखामणिः பத்மஸ்நானம் அக்ருத்வைவ யஹ குர்யாத் கர்ம வைதிகம் தத் கர்ம கலா அர்த்தம் அபி ந ஆப்னோதி வஸ்துதஹ யஹ கரிஷ்யதி யத்னேன பஸ்மஸ்நானம் யதா விதி ச ஏவ ஏகஹ சர்வ கர்மசு அதிகாரி ஸ்ருதி ஸ்ருதஹ. அர்த்தார்த்தம்னே படிச்சிருங்க, அது கொஞ்சம் இல்லாட்ட இடம் வருது இல்லையா, அந்த இடம் அர்த்தார்த்தம் அப்படி. ஆமாம், ஓகே. பஸ்மஸ்நானம் அக்ருத்வா ஏவ, அதுக்கு பஸ்மஸ்நானம் பண்ணிக்கலே. ஸோ பஸ்மத்தை இட்டுக்கலை, விபூதி இட்டுக்கலை. யக குர்யாத் கர்ம வைதிக கர்மத்தெல்லாம் இறங்கிடுறான். தலையில் நெத்தியில் விபூதி இல்லாமல், உடம்புல விபூதி இல்லாமல் வைதிக காரியத்தில் யார் இறங்குறாளோ அந்த காரியத்தை பண்ணுறாளோ ச தத் கர்ம கலா அர்த்தார்த்தம் அப்படி, அதாவது அதோட 1/4, அதாவது 1/4, அதுலேயும் 1/4 அப்படி அர்த்தம் அப்படின்னா அறையிலும் அறை அந்த மாதிரி வரும்போது கால்பாகம். ஸோ தற்கர்ம கலான பார்ட்டு, அர்த்தார்த்தம் அப்படி ஒரு கால் பார்ட்டு கூட அதோட பலன் அவனுக்கு கிடையவே கிடையாது, மொத்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டார். இருந்தாலும் இப்போ ஒரு சின்னதை மாறுதல் சொல்கிறார். அந்த கர்மத்தை வைதிக காரியத்தோட பலனுடைய கால் பாகம் கூட ந ஆப்னோதி, கிடைக்காதுன்றார். கால் பாகம் கூட அவனுக்கு கிடைக்காது நிச்சயமாக. யக கரிஷதி எத்தனேன, யார் ஒருத்தன் கஷ்டப்பட்டு பஸ்மஸ்நானம் யதாவிதி, அது விதியில் எப்படி சொல்லியிருக்கோ, எல்லா இடத்துலையும் எங்கெங்களை இட்டுக்கணும்னு சொல்லியிருக்கோ அது மாதிரி அவன் பஸ்மஸ்நானத்தை ஒருத்தன் பண்ணினான் என்றால் சயேவ ஏகக, அவன் ஒருவனே தான் சர்வ கர்மசு அதிகாரி, அவன் வைதிக காரியம் செய்யறதுக்கு எல்லா காரியத்துக்கும் அவன் அருகதை உடையவன். ஸ்ருதி ஸ்ருதக, இவ்வாறு வேதம் சொல்கிறது. ஸ்ருதிங்கிறது வேதம், ஸ்ருதகன்னா கேள்விப்படுறது. ஸ்ருதிங்கிறது காதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு இல்லையா, அங்கே ஸ்ருதக ரெண்டாவது இது கேட்கிறோம், ஸ்ருதி சொல்லி கேட்கிறோம். अपि न आप्नोति वस्तुतः यः करिष्यति यत्नेन भस्मस्नानं यथा विधि स एव एकः सर्वकर्मसु अधिकारी श्रुति श्रुतः. पावनं पावनानाञ्च भस्मस्नानं श्रुतिश्रुतं न करिष्यति यः मोहात् स महापातकी भवेत् अनन्तैः वारुणैः स्नानैः यत् पुण्यं प्राप्यते द्विजैः ततः अनन्तगुणं पुण्यं भस्मस्नानात् अवाप्यते. பாவனானாம் பாவனம், புனிதப்படுத்தக்கூடிய வஸ்துக்களில் எல்லாமே சிறந்தது என்னது? விபூதி.
ஸோ எதெல்லாம் புனிதப்படுத்துறதுன்னு லிஸ்ட் பண்ணுறோமோ அதில் சிறந்தது நம்பர் 1 என்னென்னு பார்த்தா பாவனம் பண்ணக்கூடியது. பாவனம்னா புனிதத்தன்மை கொடுக்கக்கூடியது இந்த விபூதி பஸ்மஸ்நானம். அப்படி பஸ்மஸ்நானத்தை ஸ்ருதிஸ்ருதம் அது வேதம் சொல்லி கேட்டிருக்கிறோம். ந கரிஷதியக யார் ஒருத்தன் அந்த விபூதி ஸ்நானத்தை பண்ணலையோ மோகாத் என்னது ஒரு மயக்கம் இதே எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாமச குணத்தோடு யார் ஒரு அதை பண்ணலையோ மகாபாதகி பவேத்து அவன் பெரிய பாவத்தை பண்ணினவனாக பாதகனாக ஆக்கிவிடுகிறான். அனந்தைகி வாருணைகி ஸ்நானகி வருண ஸ்நானம் அதாவது தண்ணீரில் ஒரு ஆயிரக்கணக்கில் ஸ்நானம் பண்ணினா கூட எத் புண்ணியம் பிராபியதே துஜைகி அப்படி பல 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 ஸ்நானம் தண்ணீரில் எல்லா க்ஷேத்ராடனம் பண்ணி எல்லா ஸ்நானத்துலையும் நீர்லையும் குளிச்சாச்சு. அதனால என்ன புண்ணியம் கிடைக்கிறதோ பிராமணனுக்கு ததக அனந்த குணம் அதை விடையும் அனந்தமான ஒரு புண்ணியம் நன்மையாகப்பட்டது குணம் புண்ணியம். அப்படிப்பட்ட புண்ணிய குணங்கள் பஸ்மஸ்நானாத வாப்பியதே பஸ்மஸ்நானம் பண்ணிக்கிறதுனால கிடைக்கிறது. ஸோ க்ஷேத்ராடனம் பண்ணி பல நீரில் நீராடினா கூட இந்த பஸ்மஸ்நானத்தோடு ஈடு ஆகாதுன்றாருங்க. अनन्तैः वारुणैः स्वानैः यत् पुण्यं प्राप्यते द्विजैः ततः अनन्तगुणं पुण्यं भस्मस्नानात् अवाप्यते. कालत्रये अपि कर्तव्यं भस्मस्नानं प्रयत्नतः भस्मस्नानं स्मृतं श्रौतं तत्यागी पतितः भवेत्. मूत्रादि उत्सर्जन अन्ते तु भस्मस्नानं प्रयत्नतः कर्तव्यम् अन्यथा पूता न भविष्यन्ति मानवाः. காலத்ரயேபி 3 காலம் காலை மதியம் சாயங்காலம் பஸ்மஸ்நானம் பிரயத்னத்தக கர்த்தவியம். ஸோ கண்டிப்பாக விபூதிட்டுடும் 3 வேளையும் காலம்பரை மத்தியானம் சாயந்தரம் 3 வேளையும் அந்த பஸ்ம குளியல் குளிக்கணுன்னா முடிச்சுட்டு காட்டில் எங்கள் கையில் காலில் நாபியில் எல்லாம் இட்டுக்கலாங்கிற. ஸோ பஸ்மஸ்நானம் ஸ்ரௌத்தம் ஸ்மிருதம் ஸ்ரௌத்த கர்மாவாக சௌதிகள்ங்கிறது எல்லாருமே வைஷ்ணவைட்ஸ் அண்ட் சைவைட்ஸு சேர்ந்து தான் ஸ்ரௌத கர்மான்னு பேர் அவளுக்கு எல்லாருமே ஸ்ரௌத்தர்கள்னே பேர் அவளுக்கு 2 பேரும் காமன் நேம் தான் அது. ஸோ அப்படி ஸ்ரௌத கர்மாவாக சொல்லப்படுகிறது பஸ்மஸ்நானங்கிறது. தத்யாகி பதிதக பவேத் அதை தியாகம் பண்ணுறவன் விழுந்தவன் ஆகிறான். விழுந்தவன் என்னது பாதகன் ஆகிறான். மூத்திர உற்சர்ஜன ஆதி அந்தே உற்சர்ஜனம் மலமூத்திர விசர்ஜனம் அதுக்கு போனதுக்கப்புறம் திருப்பியும் பஸ்மஸ்நானம் பிரயத்தனத்தக கர்த்தவியம் முயற்சியோடு திருப்பியும் விபூதி இட்டுக்கணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் விபூதி இட்டுக்கணும். அந்நியதா பூத்தான பவிஷ்யந்தி வெறும் கை கால் அலம்புறதுனால அவன் புனிதப்பட மாட்டான், அவன் சுத்தமாக மாட்டான். மானவாக மனிதர்கள். ஸோ மனிதர்கள் சுத்தமானனா கண்டிப்பாக விபூதி இட்டுக்கணும். இதுக்கப்புறம் விதிவத்க்கு சாரி कालत्रये अपि कर्तव्यं भस्मस्नानं प्रयत्नतः भस्मस्नानं कृतं श्रौतं तत्यागी पतितः भवेत्. मूत्रादि उत्सर्जन अन्ते तु भस्मस्नानं प्रयत्नतः कर्तव्यम् अन्यथा भूता न भविष्यन्ति मानवाः. विधिवत्कृतशौचः अपि भस्मस्नानं विना द्विजः न भविष्यति पूतात्मा न अधिकारी अपि कर्मणि अपानवायु निर्याते जृम्भणे स्कन्दने क्षुते श्लेष्म उद्गारे अपि कर्तव्यं भस्मस्नानं प्रयत्नतः. श्रीभस्मस्नान माहात्म्यस्य एकदेशः अत्र वर्णितः. ஓகே. ஸோ விதிவத் கிருத சௌச்சோ அப்படி விதிப்படி அவனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு. உடம்பெல்லாம் க்ளீனாக தான் இருக்குது. ஆனாலும் பஸ்மஸ்நானம் வினா அந்த பஸ்ம குளியல் அதுக்கு முடிஞ்சாதான் அவன் ரியல் குளிச்சலவெல்லாம் ஆறுது சுத்தமாகிறான் ஒரு பிராமணன். ந பவிஷ்யதி பூதாத்மா அப்படி போட்டுக்கலைன்னா அவன் பூதாத்மா புனிதனாக ஆகமாட்டான், பவித்திரமாக ஆகமாட்டான். ந அதிகாரி அப்படி கர்மணி காரியம் செய்கிறதுக்கு அதிகாரம் அவனுக்கு கிடையாது. வைதிக கர்மத்துக்கெல்லாம் அவன் அதிகாரியே கிடையாது, விபூதி இட்டுக்காதவன். அபான வாயு நிர்யாத்தே அபான வாயுன்னா நம்ம உடம்பு கீழே இருந்து போகக்கூடிய காற்று, கெட்ட காற்று. ஸோ அது வெளியில் போகும்போது ஜிரும்பனை இதெல்லாம் பலவிதமான உடம்புலேருந்து வாயுக்கள் போகக்கூடிய ஸ்தானங்கள். ஜிரும்பனை கொட்டாவி விடும்போது காற்று வெளியில் போகிறது. ஸ்கந்தனை ஏப்பம் அந்த ஏப்பம் விடுற வச்சு க்ஷுதே துப்புறது இதெல்லாம் உடம்புல அசுத்தமாக்கக்கூடிய செயல்கள் இல்லையா, துப்புறது க்ஷுதே. அப்புறம்
ஸ்லேக்ஷ்மன சளி ஸ்லேஷ்ம. அப்புறம் உத்காரன்னு சொன்னால் வாந்தி எடுக்கிறது, உத்காரம் அது வந்து வாந்தி எடுக்கிறது. அப்பயே கர்த்தவை இதெல்லாம் வந்தாலும் உடனே எடுத்து விபூதி விட்டுக்கணுங்கிற, இதெல்லாம் ஒரு துப்பினானா போய் விபூதி எடுத்துக்கிட்டுக்கணும். ஸோ இப்படியெல்லாம் பஸ்மஸ்நானம் பிரயத்தனத்தக கர்த்தவியம், முயற்சியோடு பஸ்மஸ்நானம் பண்ணிக்கணும். ஸ்ரீ பஸ்மஸ்நான மகாத்மியஸ்ய, இப்படியாக விபூதியோட மகாத்மியத்தை ஏகதேசக சுமாராக, ஏகதேசமாக சொல்கிறோம் இல்லையா, அதே தான் தமிழில் ஏகதேசமாக சொல்கிறோம், அதே வார்த்தை தான். ஸோ ஏகதேசமாக சுமாராக வர்ணித்தக சொல்லியிருக்கேன் பான்ட்ட, இன்னும் இருக்கு போல் இருக்கு, அதனால சுமாராக சொல்லியிருக்கேன்ட்ட. शौचः अपि भस्मस्नानं विना द्विजः न भविष्यति भूतात्मा न अधिकारी अपि कर्मणे अपानवायु निर्याते जृम्भणे स्पन्दने क्षुते श्लेष्म उद्गारे अपि कर्तव्यं भस्मस्नानं प्रयत्नतः श्रीभस्मस्नानमाहात्म्यस्य एकदेश अत्र वर्णितः. पुनश्च संप्रवक्ष्यामि भस्मस्नान उत्थितं फलं सावधानेन मनसा श्रोतव्यं मुनिपुङ्गव. இன்னும் சொல்கிறேன், பஸ்மஸ்நானம் பண்ணியிருக்கிறதுனால என்ன ஒரு பலன் கிடச்சிதுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். சாவதான கேர்ஃபுல்லாக கேளு, மனசா ஸ்ரோதவியம். ஸோ மனசை ரொம்ப ஒருமுகப்படுத்தி கேட்கணும். அப்படி கேட்கணும் நீ முனிப்புங்கவ, ஹே நாரதரே கேளு, இந்த பஸ்மஸ்நானத்தோட பலன் இது ஒரு கதை மாதிரி வரும், அடுத்த இது சாப்டரில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதை சொல்கிறேன் கேளுன்றார் இங்கே நாராயணன். புனश्च संप्रवक्ष्यामि भस्मस्नान उत्थितं फलं सावधानेन मनसा श्रोतव्यं मुनिपुङ्गव. इति श्रीमद्देवीभागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायाम् 11 स्कन्धे विभूतितारण माहात्म्यवर्णनं नाम चतुर्दशोऽध्यायः. सर्वं जगदार्पणमस्तु. अथ पञ्चदशोऽध्यायः. श्रीनारायण उवाच अग्निः इत्यादिभिः मन्त्रैः भस्म संशोध्य सादरं धारणीयं ललाट आदौ त्रिपुण्ड्रं केवलं द्विजैः ब्रह्म क्षत्रिय वैश्याश्च एते सर्वे द्विजाः स्मृताः तस्मात् द्विजैः प्रयत्नेन त्रिपुण्ड्रं धार्यम् अन्वहम्. நாராயணன் சொல்கிறார், அக்னிஹி இத்தியாதிபிகி, அக்னி மந்திரம், இந்த மந்திரம் என்ன மந்திரம் நம்ம தான் சொல்கிறோமே, அக்னி இதி பஸ்ம, வாயு இதி பஸ்ம, ஜலம் இது பஸ்மா, இப்படி வரும். அந்த அக்னிரிதி பஸ்மாங்கிறது ஒரு சூக்தம். அந்த சூக்தத்தில் இப்படி வரிசையாக வரும். இதை சொல்லி விட்டுக்கணும் விபூதியை. ஸோ பஞ்சபூதங்களோட பேரை சொல்லி விட்டுக்கிறது. ஸோ அந்த மாதிரி மந்திரைகி பஸ்ம சம்சோத்தியன்னு க்ளீனாக இருக்கக்கூடிய விபூதியை ஆதரவோடு நல்லபடியாக விட்டுக்கணும் அந்த விபூதியை. தாரணீயம் தரிக்க வேண்டும். லலாட்ட ஆதவ், லலாட்டம் நெற்றி முதற்கொண்டு எல்லா இடத்துலையும். திரிபுண்ட்ரம் கேவலம் துஜைஹி, அதாவது இந்த திரிபுண்டத்தை யாரெல்லாம் தரிக்கணும், துஜைஹி பிராமணர்கள், பிரம்ம க்ஷத்ரிய வைஷ்யாஷ்ட ஏதே சர்வே. ஸோ பிராமணர்கள் இவ்வாறு தரிக்க வேண்டும். அதே சமயத்தில் விபூதி தரிக்கிறது யாரெல்லாம் வந்து பிரம்மன பிராமணர், க்ஷத்ரியர்கள், வைஷ்யர்கள், ஏதே சர்வே துஜாகாஸ்ம. விபூதியை பொறுத்த வரைக்கும் இவா எல்லாருமே பிராமண கேட்டகரியில் வந்துடுறான்ட்டார். இப்போ இவ்வளோ நாய் நம்ம பஸ்மத்தை துஜர்களுக்கு அப்ளை ஆகிற எல்லா பாயிண்ட்டும் வைஷ்யர்கள் எக்ஸப்ட் சூத்ரர். ஸோ வைஷ்யர்களுக்கும் சத்திரியர்களுக்குமே அப்ளை ஆகும். அதான் சொல்கிறார், ஏதே சர்வே துஜாகா ஸ்மிருதாக. விபூதியை அணியணும் அப்படின்னு சொல்லும்போது இவா எல்லாரையுமே அந்த பிராமண கேட்டகரியில் வச்சுக்கோ அப்படிங்கிறார். துஜாகா ஸ்மிருதாக, துஜர்கள் என்றே அறிய வேண்டும். தஸ்மாத், ஆகவே துஜைஹி பிரயத்னேன, துஜைஹின்னு இங்கே யார், மூணு கேட்டகரி, பிரம்ம சத்திரிய வைஷ்யர்கள். பிரத்னேன திரிபுண்ட்ரம் தாரியம் அன்வகம். அன்வகம்னு டெய்லி 3 பேரும் விபூதி இட்டுக்கணும். श्रीनारायणमुवाच अग्निः इत्यादिभिः मन्त्रैः भस्म संशोध्य सागरं धारणीयं ललाट आदौ त्रिपुण्ड्रं केवलं द्विजैः ब्रह्मक्षत्रिय वैश्याश्च एते सर्वे द्विजाः स्मृताः तस्मात् द्विजैः प्रयत्नेन त्रिपुण्ड्रं धार्यम्
ब्रह्मन् स एव द्विज उच्यते तस्मात् श्रौतं द्विजैः कार्यं त्रिपुण्ड्रस्य च धारणं विभूतिधारणं त्यक्त्वा यः सत्कर्म समाचरेत् तत्कृतं च अकृतप्रायं भवति एव न संशयः. ஸோ உபநயனம் போட்டிருக்கணும், பூணல் போட்டிருக்கணும். ஏன்னாரதா பிரம்மன் சயேவ துஜ உச்சதே, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு துஜன்னே பேர். பூணல் போட்டக்கப்புறம் தான் அவனுக்கு துஜன்னு பேர். தஸ்மாத் ஆகவே द्विजैहि श्रौतं कार्यं, श्रौतं कार्यं श्रुति சொன்ன காரியம், வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் பிராமணர்கள் திரிபுண்டரஸ்ய தாரணம், அது வேதத்தில் சொல்லியிருக்கு, வேத விகிதமாக இருக்குது, அதனால திரிபுண்டரம் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக போட்டுக்கணும். விபூதி தாரணம் தெக்துவா, அதை விட்டுட்டு விபூதியை போட்டுக்காம எக சத்கர்மா சமாச்சாரம், நல்ல காரியம் தான், நல்ல காரியம் பண்ணினா கூட தத்கிருத்தம் ச அக்கிருத்த பிராயம், அது செய்தாலும் செய்யாததுக்கு சமம், விபூதி இல்லாமல் செய்தாலும் அது செய்யாததுக்கு சமம். பவதியேவ, அப்படி தான் ஆறுது, ந சம்சயக, சந்தேகம் இல்லை இல்லை. उपनयनं ब्रह्मन् स एव द्विज उच्यते तस्मात् श्रौतं द्विजैः कार्यं त्रिपुण्ड्रस्य च धारणं विभूतिधारणं त्यक्त्वा यः सत्कर्म समाचरेत् तत्कृतं च अकृतप्रायं भवति एव न संशयः. न गायत्री उपदेशः अपि भस्मनः धारणं विना ततः धृत्वैव भस्माङ्गे गायत्री जपम् आचरेत्. गायत्री मूलम् एव आहुः ब्राह्मण्ये मुनिपुङ्गव, सा भस्मधारणाभावे न केनापि उपदिश्यते. ஸோ காயத்ரி பஸ்மனாதாரணம் வினா, பஸ்மம் விபூதி இட்டுக்காம ந காயத்ரி உபதேசக அப்பி, காயத்ரி உபதேசம் பண்ணக்கூடாது. ஒரு அப்பா காயத்ரி உபதேசம் பிள்ளைக்கு பண்ணுறோச்சு விபூதி இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ காயத்ரி உபதேசம் நடக்காது. தத்தோ திருத்வா ஏவ பஸ்ம, அங்கத்தில் உடம்புல பஸ்மத்தை தரித்து கொண்டு காயத்ரி ஜபம் ஆச்சரேத், ஆகவே காயத்ரி ஜபம் பண்ணுறோச்சே உடம்புல விபூதி இட்டுண்டு தான் சொல்லணும். ஸோ மூலமேவ பிராக்மண்யன்னு பிராமணன்னு சொல்கிறதுக்கு மூலமாக இருக்கக்கூடியதே காயத்ரி ஜபம். ஸோ காயத்ரி ஜபம் பண்ணுறவன் தான் பிராமணனாக இருக்கிறதுக்கே ஒரு அடையாளம். முனிப்புங்க வகை நார்தா சா பஸ்மதாரண அபாவே, அந்த காயத்ரி ஜபம் பஸ்மதாரணம் இல்லாவிட்டால் ந கேனாப்பி உபதிஷ்யத்தே, ஸோ யாருமே உபதேசிக்கக்கூடாது. ஸோ அந்த விபூதி தரிக்காதவானுக்கு யாருமே அந்த காயத்ரி உபதேசத்தை செய்யக்கூடாது. न गायत्री उपदेशः अपि भस्मनः धारणं विना ततो धृत्वा एव भस्माङ्गे गायत्री जपम् आचरेत्. गायत्री मूलम् एव आहुः ब्राह्मण्ये मुनिपुङ्गव, सा भस्मधारण अभावे न केनापि उपदिश्यते. न तावत् अधिकारः अस्ति गायत्री ग्रहणे मुने यावत् न भस्मबालादौ धृतम् अग्निसमुद्भवं भस्महीन ललाटत्वं न ब्राह्मण्य अनुमापकम्. एवम् एव मया ब्रह्मन् हेतु उक्तः सुपुण्यदः. ஸோ காயத்ரி கிரகணம் அது என்ன ஏற்றுக்கிறது, காயத்ரி கிரகணம் ஏற்றுக்கணும்னு சொன்னால் அந்த ஏற்றுக்கிறவனும் விபூதி விட்டுருக்கணும். நான் தாவது அதிகாரக அஸ்தி, அது வரைக்கும் அவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு காயத்ரி ஜபத்தை ஒருத்தர் உபதேசிக்கிறாருன்னு சொன்னால் அந்த விபூதி இட்டுக்காத வரைக்கும் அதை ஏற்றுக்கிற அதிகாரம் அவனுக்கு கிடையாது. காயத்ரி கிரகணம் பண்ணுறதுல அவனுக்கு அதிகாரம் கிடையாது. யாவத் ந பஸ்ம பால ஆதோ, பால பால எல்லாமே நெற்றின்னு அர்த்தம். லலாட்டம் 3 வார்த்தை இருக்குது நெற்றிங்கிறதுக்கு. ஸோ அப்படி நெற்றியில் பஸ்மம் இல்லாவிட்டால் அவனுக்கு காயத்ரியை ஏற்றுக்கிற தகுதி கிடையாது. திருதம் அக்னி சமுத்பவம், ஸோ இது அக்னியில் ஏற்படக்கூடிய, அக்னி ஹோமத்திலேருந்து வரக்கூடியது, ஹோமாக்னிலேருந்து இருக்கக்கூடிய அந்த சாம்பல், அந்த விபூதி ந திருத்தம், அது தரிக்காட்டுனா அவருக்கு அதுவரை அதிகாரம் கிடையாது. பஸ்மஹீன லலாட்டத்துவம், பஸ்மம் இல்லாத நெற்றி. ந பிராமணிய அனுமாபகம், இவன் பிராமணனானே தெரியாது.
நெத்தியில் விபூதி இருந்தால் கண்டிப்பாக அவன் பிராமணன்னு ஒரு டிசிஷன் எடுக்கலாம் நம்ம. ஸோ அதனால் அவன் பிராமணனாங்கிறதுக்கு ஒரு அளவுகோலாக இருக்கிறது இந்த விபூதி. ஸோ மாப்பன்னா அளவு. ஸோ அவனை அனுமானிக்க முடியாது, அவனோட இவன் பிராமணனானு தெரியாது அவன் நெத்தியில் விபூதி இல்லாட்டன. ஏவமேவ மயா பிரம்மன். அதனால இது ஹே பிரம்மன், ஹே நாரதரே, ஹேதுகு உக்தகா புண்ணியதகா, பிராமணன்னு டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இந்த விபூதி. அதனால தான் இந்த விபூதி தரிக்கணும்னு நான் சொல்கிறேன். அது புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய விபூதி. गायत्री ग्रहणे मुने यावत् न भस्मबालपादौ धृतम् अग्नि समुद्भवम् भस्महीनललाटत्वं न कामन्य अनुमापकम् एवम् एव मया ब्रह्मन् हेतुः उक्तः सुपुण्यदः मन्त्रपूतं सितं भस्म ललाटे परिवर्तते स एव ब्राह्मणः विद्वान् सत्यं सत्यं मया उच्यते यस्यास्ति सहजा प्रीतिः मणिवत् भस्म संग्रहे स एव ब्राह्मणः ब्रह्मन् सत्यं सत्यं मया उच्यते. ஸோ மந்திரபூதம் சிதம் பஸ்ம, பிராமணனுக்கு வெள்ளை விபூதி இட்டுக்கணும்னு பார்த்தோம் நம்ம ஏற்கனவே. அதுக்கு என்ன சொன்னோம், இந்த வெள்ளை கலர் மரத்தில் இருந்து எடுக்கப்பட்டதோ அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரிப்பட்ட விபூதி வெள்ளை விபூதி. ஸோ மந்திரபூதம் சிதம் பஸ்ம, வெள்ளை விபூதி. லலாட்டே பரிவர்த்தத்தைன்னு இருக்குன்னு அர்த்தம். ஸோ நெற்றியில் இருந்தால் சயேவ பிராமணக, அவன்தான் பிராமணன். ஸோ மற்றெல்லாம் சொல்ல முடியாது. வித்வான், அவன்தான் அறிவாளி. சத்தியம் சத்தியமயா உச்சதை, இது சத்தியமாக நான் சொல்வது, நாராயணர் சொல்கிறார். சகஜா பிரீத்திகி, சகஜமான பிரீத்தி, ஒரு இயற்கையிலே ஒரு ஆசை. மணிவத்து பஸ்ம சங்கிரகே, விபூதிய கலெக்ஷன். கோவிலாக போகிறோம், விபூதி தரா தூக்கி எடுத்து அங்கே கோவில் சுவரிலே வைக்காமல் கையில் கொண்டு வருது. விபூதியை சங்கிரகம் பண்ணுறது, சேர்க்கறது, விபூதியை கலெக்ட் பண்ணுறது. அப்படி மணியை கலெக்ட் பண்ணுற மாதிரி, ரத்னத்தை கலெக்ட் பண்ணுற மாதிரி விபூதியை கலெக்ட் பண்ணுற அதில் பிரீத்தி இருந்தால், எஸ்ய அஸ்தி, யாருக்கு அந்த பிரீத்தி இருக்கோ, சயேவ பிராமணக, அவன்தான் பிராமணன். ஸோ விபூதி கலெக்ஷனில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், விபூதி இட்டுக்கிறதுல ஆசை இருக்கணும். பிரம்மன், ஹே நாரதா, சத்தியம் சத்தியமயா உச்சதே, இதுதான் சத்தியம், நான் சொல்கிறேன். मन्त्रभूतं सितं भस्म ललाटे परिवर्तते स एव ब्राह्मणः विद्वान् सत्यं सत्यं मया उच्यते यस्य अस्ति सहजा प्रीतिः मणिवत् भस्म संग्रहे स एव ब्राह्मणः ब्रह्मन् सत्यं सत्यं मया उच्यते. न यस्य सहजा प्रीतिः मणिवत् भस्म संग्रहे स चाण्डाल इति ज्ञेयः जन्म जन्मान्तरे ध्रुवं. न यस्य सहजा प्रीतिः त्रिपुण्ड्र उद्धूलनादिषु स चाण्डाल इति ज्ञेयः सत्यं सत्यं मया उच्यते. யார் ஒருவனுக்கு, எஸ்ய எவனுக்கு, சகஜா பிரீத்திகி ந, இயற்கையிலே ஒரு பிரீத்தி இல்லை, அந்த மணி மாதிரி நல்ல ரத்ன மாதிரி அந்த விபூதியை கலெக்ட் பண்ணுறதுல ஆசை இல்லையோ, அவன் ஜென்ம ஜென்மாந்தரை, ஏதோ பூர்வ ஜென்மங்களில் நிச்சயமாக துருவம், நிச்சயமாக சாண்டாளக இத்திங்கேக, சாண்டாள ஜென்மம் எடுத்திருப்பன். சண்டாளனமாக முன்னாடி ஜென்மங்களில் எடுத்திருப்பன். அதனால தான் அவனுக்கு இந்த பிரீத்தியே இல்லாமல் போயிடுத்து அப்படின்னு அறிந்து கொள். நயசிய சகஜா பிரீத்திக்கு திரிபுண்ட உத்தூளனாதிஷு, திரிபுண்ட உத்தூளனம்னு இது மூஞ்சியில் அப்படியெல்லாம் விபூதியெல்லாம் தெளிச்சுக்கிறது. அந்த மாதிரி ஒரு அதில் பிரீத்தி, சகஜமான பிரீத்தி இல்லையோ இவனுக்கு, அவனையும் சண்டாளன் என்றே அறிவாய். ஞேயக, அறியப்பட வேண்டும். அவனும் ஒரு சாண்டாளனுக்கு சமந்தான். சத்தியம் சத்தியமயா உச்சதே, இது நிச்சயமாக சத்தியமாக நான் சொல்கிறேன். नायस्य सहजा प्रीतिः मणिवत् भस्म संग्रहे स चाण्डाल इति ज्ञेयः जन्म जन्मान्तरे ध्रुवं. नायस्य सहजा प्रीतिः त्रिपुण्ड्र उद्धूलनादिषु स चाण्डाल इति ज्ञेयः सत्यं सत्यं मया उच्यते. ये भस्मधारणं त्यक्त्वा भुञ्जन्ते च फलादिकं ते सर्वे नरकं घोरं प्राप्नुवन्ति न संशयः. विभूतिधारणं त्यक्त्वा यः शिवं पूजयिष्यति स दुर्भगः
शिवद्वेष्टा स द्वेषः नरकप्रदः सर्वकर्म बहिर्भूतः भस्मधारणवर्जितः. ஏ பஸ்மதாரணம் தெக்வா, பஸ்மத்தை தரிக்காமல் அதை விட்டு விட்டு பலாதிக்கம் புஞ்சந்தே சாப்பிட்றா, பழம் முதலியவைகளெல்லாம் சாப்பிட்றா, விபூதியெல்லாம் இட்டுக்காமல் சாப்பிட்றா. தே சர்வே நரகம், கோரமான நரகத்துக்கு போவான். பிராப்னுவந்தி அடைவார்கள், என்ன சந்தேகமில்லை. விபூதி தாரணம் தெக்துவா, விபூதி இட்டுக்காம யக சிவம் பூஜை சிதி, சிவனை போய் பூஜை பண்ணுறான். விபூதி இட்டுக்களே சிவனை பூஜை பண்ணுறான். ச துர்பக, ஐஸ்வர்யம் இல்லாதவன், துர்பாகியம் கொண்டவன். சிவத்வேஷ்டா, சிவனை துவேஷிக்கக்கூடியவன். அவன் பூஜை பண்ணினா கூட சிவனை ஏற்றுக்க மாட்டாரத. ஸோ சிவத்வேஷ்டை உடையவன். ச துவேஷ்டக நரகப்பிரதக, அந்த துவேஷியாகப்பட்டவன் நரகத்தை அடைவான். ஸோ நரகத்துக்கு தான் இது அடையக்கூடிய தகுதி அவனுக்கு உண்டு. ஸோ சர்வ கர்ம பகிஹி பூத்தக, எல்லா கர்மத்துக்கும் அதிகாரித்துவம் கிடையாதவனுக்கு. ஸோ எல்லா கர்மத்திலிருந்து வெளியே தள்ளப்படுவான். பகிர்பூத்தக, பகிர்பூத்தகன்னு வெளியே தள்ளப்படுவான், ஒரு கர்மத்துக்கு அதிகாரி ஆக மாட்டான். பஸ்மதாரண வர்ஜிதக, பஸ்மம் தாரணத்திக்காமல் அதை இல்லாதவன், இவனுக்கு எந்த காரியத்தில் அதிகாரம் கிடையாது. उज्जते च फलादिकं ते सर्वे नरकं घोरं प्राप्नुवन्ति न संशयः विभूतिधारणं त्यक्त्वा यः शिवं पूजयिष्यति तदुत्पदः शिवद्वेष्टा स द्वेषः नरकप्रदः सर्वकर्म बहिः भूतः भस्मधारणवर्जितः. विभूतिधारणं त्यक्त्वा कुर्वन् हेमतुलाम् अपि न तत्फलम् अवाप्नोति पतितः हि भवेत् हि सः यथा उपवीतरहितैः सन्ध्या न क्रियते द्विजैः तथा सन्ध्या न कर्तव्या विभूतिरहितैः अपि. அடுத்த ரெண்டு லைன் படிச்சிடுறீங்களா? எஸ் மேம். गता उपवीतैः सन्ध्यायां कार्यः प्रतिनिधिः क्वचित् जप आदिकं तु सावित्र्याः तथैव उपोषणादिकम्. விபூதி தாரணம் தெக்துவா, விபூதியை இட்டுக்காம விபூதி தரிக்கிறதை விட்டுவிட்டு ஹேமதுலாம் அப்பி குர்வன், அதாவது ஒரு துலா ஒரு அளவு, ஸோ அவ்வளவு தங்கத்தை தானம் பண்ணினா கூட குர்வன், அதை செய்து கொண்டா கூட தத் பலம் ந அவாப்னோதி, அவனுக்கு அந்த பலன் கிடைக்காது. அவன் நிறைய தங்கத்தையே தானமாக கொடுக்கட்டுமே, அதோடு பலன் அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பதித்தக ஹீ பவேத், அவன் விழுந்தவனாக ஒரு பதித்தனாக ஆகிவிடுகிறான். ஹீனன் கட்டாயம் அப்படி ஆகிவிடுகிறான். யதா உபவீதரை, இது எப்படி ஒரு பூனலே இல்லாமல் சந்தியாவந்தனம் பண்ண முடியுமா? ஸோ பூனல் இல்லாமல் சந்தியா ந கிரியத்தே துஜைஹி, ஒரு பிராமணன் சந்தியாவந்தனம் பண்ண மாட்டானோ அதே மாதிரி சந்தியா ந கர்த்தவ்யா விபூதி ரகிதைஹி அப்பி, விபூதி இல்லாமலும் சந்தியாவந்தனம் செய்யக்கூடாது. இல்லை கத உபவீத்தைஹி, ஏதோ பூனல் தொலைஞ்சு போச்சு காணும், என்ன காலமே எந்த பார்க்குறேன் எங்கள் பூனல் படுக்கையிலே படுத்தோ தெரியல, பூனலை காணும். ஸோ அப்படி கத உபவீத்தைஹி, பூனல் இல்லாமல் எடுத்து சந்தியாயாம் காரியக, அந்த சந்தியா காரியத்தில் பிரதிநிதிகி கொச்சித்து, வேறு யாரையாவது வச்சு நீ சந்தியாவந்தனம் எனக்கு என்னோட சார்பாக பண்ணுன்னு சொல்லலாமா? பூனல் இல்லாமல் கூட பண்ணலாங்கிறார் அவர். பூனல் இல்லாமல் நீ வேறு யாரையாவது வச்சு பூனல் போட்டுக்கிறத வச்சு சந்தியாயாம் காரியக, சந்தியா காரியத்தை கொச்சித்து பிரதிநிதி, ஒரு பிரதிநிதியாக வைத்து பண்ணலாம். ஆனால் சாவித்ரியாக ஜப ஆதிக்கம் தூ, காயத்ரி ஜபம் எல்லாம் ததைவ உபோஷணாதிக்கம், உபோஷணம்னு சொன்னால் உபோஷணம்னு உபவாசம்னு அர்த்தம். ஸோ அதை உபவாசம் பண்ணலாம், சாவித்ரியோட காயத்ரி ஜபம் பண்ணலாம், எல்லாம் பிரதிநிதியை வச்சு பண்ணலாம். ஆனால் விபூதி தாரணை அடுத்த லைனில் வருது ஃபர்தரா. ஸோ இதெல்லாம் கூட ஒரு பிரதிநிதியை வச்சுட்டு சமாளிச்சுட்டு போகலாம். எது உபவீதமே இல்லை, ஏதோ அன்றைக்கி பர்டிகுலர் டேயில் உபவீதத்தை காணலை, எது பூனலை காணும், அந்த மாதிரி சமயத்தையோ காயத்ரி ஜபம்லாம் கூட ஆளை வச்சு ஏற்பாடு பண்ணலாம். ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு பண்ணுங்கன்னு சொல்லலாம் போல் இருக்கு. विभूतिदारणं त्यक्त्वा कुर्वन् हेमतुलामपि न तत्फलम् अवाप्नोति पतितः हि भवेत् हि सः यथा उपवीतरहितैः सन्ध्या न क्रियते द्विजैः तथा सन्ध्या न कर्तव्या विभूतिरहितैः अपि.
गतः उपरीतैः सत्यायां काव्यः प्रतिनिधिः क्वचित् जप आदिकं तु सावित्र्याः तथैव उपोषणादिकम्. राधे कृष्णा मैम. विभूतिधारणे तु अन्यः नास्ति प्रतिनिधिः क्वचित् विभूतिधारणं त्यक्त्वा यदि सन्ध्यां करोति यः प्रत्यवैति एव येन असौ न अधिकारी तदा द्विजः. ஸோ விபூதி தாரணே தூ அந்யகான் பிரதிநிதி. நான் விபூதி இட்டுக்கல நீ இட்டுக்கோ எனக்கு பதிலான்னு சொல்கிறதுக்கு ஒரு பிரதிநிதிலாம் கிடையாது. விபூதி அவன் தான் தரிச்சுக்கணும். அதுக்கு ந அஸ்தி பிரதிநிதி கொச்சித்து. ஸோ மற்றவாளை வச்சு சந்தியாவந்தனம் பண்ணிக்கோ என்னத்தை வேணால் பண்ணிக்கோ, ஆனால் விபூதி நீ தான் இட்டுக்கணும், அதுக்கு பிரதிநிதி கிடையாது. விபூதி தாரணம் தெக்துவா விபூதி இட்டுக்காமல் எதி சந்தியாம் கரோத்தியக சந்தியாவந்தனம் பண்ணினானால் பிரத்யவைத்தியவ அது எதிர்வினை ஆற்றும். பிரத்யவைத்தின்னு எதிர்வினை ஆற்றி விடும்னு உனக்கு அபராதம் பாவம் கிடைக்கும். நீ விபூதி எடுக்காமல் சந்தியாவந்தனம் பண்ணால் அதுக்கு புண்ணியத்துக்கு மேலே பாவத்தை கிடைக்கும். பிரத்யவைத்தி ஏன அசௌ ந அதிகாரி ததா திஜக. ஏன்னா அந்த விபூதி இட்டுக்காதவன் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு விதமான அதிகாரமும் கிடையாது. அதிகாரம் இல்லாதவன் அந்த அதிகாரம் இல்லாத காரியத்தை பண்ணும்போது அது பாவமாக மாறும். विभूतिधारणे तु अन्यः न अस्ति प्रतिनिधिः क्वचित् विभूतिधारणं त्यक्त्वा यदि सत्यां करोति यः प्रत्यवैति एव येन असौ न अधिकारी तदा द्विजः. यथा श्रुत्वा अत्यजः वेदान् प्रत्यवैति तथा द्विजः. प्रत्यवैति न सन्देहः सन्ध्याकृत् भस्मवर्जितः. सम्पादनीयं यत्नेन श्रौतं भस्म सदा द्विजैः. ஸோ யதா எப்பொழுது வேதான் ஸ்ருத்வா வேதங்களை கேட்கறதுக்கு அந்திய ஜெகன்னா கடைசியில் சாண்டாளர்கள் அந்த மாதிரி இது பசு இதை சாப்பிடுவா இல்லையா, நாய் மாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் அந்திய ஜெகான்னு பேர் அவளுக்கெல்லாம் இருக்கிறதுலே கடைசி பிறவிகள். ஸோ அந்த மாதிரி கடைக்கள் இருக்கக்கூடியவர்கள் வேதான் சுத்வா வேதங்களை கேட்பறது பிரத்யவைத்தி அவளுக்கு எதிர்வினையாற்றும். அவளுக்கு வேதங்களை கேட்கறதுக்கோ சொல்கிறதுக்கோ எந்த அதிகாரம் கிடையாது. அவள் அதை போய் கேட்க போனாலனா அதுக்கு எதிர்வினையாற்றும், அது அபராதம் கிடைக்கும் அவளுக்கு. ததா அதே போல் துஜகா பிரத்யவைத்தி இந்த பாபம் இதை எதிர்வினையாற்றக்கூடிய பாபம் இந்த பிராமணனுக்கு கிடைக்கும் சந்தேகம் இல்லாமல். சந்தியா கிருத்து பஸ்மவர்ஜிதக விபூதி இல்லாமல் சந்தியாவந்தனம் செய்யும்போது அந்த காரியத்தை பண்ணும்போது அவனுக்கு அது எதிர்வினையாற்றும், அது பலன் இல்லாமல் போகும், அபராதத்தை கொடுக்கும். சம்பாதினியம் எத்தனேன முயற்சியோடு சம்பாதிக்கணும். என்னதை விபூதியை சம்பாதிச்சு விட்டுக்கணுங்கிறார். பிரயத்தனேன சம்பாதினியம். ஷௌதம் பஸ்ம சதாதுஜைஹி. ஷௌதம் பஸ்மான்னு என்னது, வைதிக காரியத்தில் அக்னிஹோத்திரம் முதலான அந்த பஸ்மங்களை கலெக்ட் பண்ணுறதுல சம்பாதிக்கிறதுல ரொம்ப ஈடுபாடோடு இருக்கணும். சும்மா வராட்டியை எரிச்சு கிடைக்கிற அந்த ஒரு பஸ்மத்தை விட அக்னிஹோத்திரம் முதலானவைகளில் கிடைக்கக்கூடிய அந்த விபூதி நம்பர் 1 படித்தோம் இல்லையா, கிரேடெல்லாம் இருக்குது, கவுனமான இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு உயர்ந்த விபூதியை சம்பாதிக்கணும் யார், பிராமணர்கள். यथा श्रुत्वा अन्त्यजः वेदान् प्रत्यवैति तथा द्विजः. प्रत्यवैति न सन्देहः सन्ध्याकृत् भस्मवर्जितः. सम्पादनीयं यत्नेन श्रौतं भस्म सदा द्विजैः. स्मार्तं वा तत् अभावे तु लौकिकं वा समाहितैः यादृशं तादृशं वा अस्तु पवित्रं भस्म सन्ततं धारणीयं प्रयत्नेन द्विजैः सन्ध्यादिकर्मसु न संविशन्ति पापानि भस्मनिष्ठे तत्सदा. ஸ்மார்த்தம்னா வேதம் சொல்லி ஸ்மிருதி அதுலேருந்து வருது ஸ்மார்த்தம். அப்போ வேதம் சொல்லி எடுக்கக்கூடிய அந்த அக்னிலேருந்து வரக்கூடிய அந்த பஸ்மம் அந்த விபூதி, அது அந்த விபூதியோ அல்லது தத் அபாவே அது இல்லாட்டானா லௌகிக்கம்னு செகண்ட் கிரேடு,
ஸோ லௌகிகமாக ஏற்படக்கூடிய அந்த சாணியெல்லாம் கலெக்ட் பண்ணி அதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த விபூதியோ சமாஹிதைஹி அது மாதிரி எடுக்கப்பட்ட அந்த விபூதியோ யாதிருஷம் தாதிருஷம் வா அப்படின்னு எது எப்படியோ அப்படின்னு சொல்ல மாட்டோமோ எது எப்படியோ ஏதாவது முறையில் அஸ்து பவித்திரம் பஸ்ம சந்ததம் எப்போதுமே விபூதிங்கிறதுக்கு அதுக்கு பவித்திரமானது அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆல்வேஸ் அது பவித்திரமானது தாரணீயம் பிரயத்னேன அதை கண்டிப்பாக எத்தனத்தோடு அணியனம் நெத்தியில் எல்லா உடம்புலலாம் அணியனம் திஜைஹி சந்தியாதி கர்மசு எஸ்பெஷலி சந்தியாவந்தன காரியத்திலலாம் கண்டிப்பாக விபூதி அணிய வேண்டும் ந சம்பிஷந்தி பாபானி அப்போ தான் அவனுக்கு பாபங்கள் நுழையாது அவனுக்குள்ள பாபங்கள் ஏற்படாது பஸ்ம நிஷ்டே ததக சதா பஸ்மத்தில் நிஷ்டையாக இருக்கக்கூடியவன் விபூதி இட்டுக்கிறதுல நிஷ்டையோடு கூடி இருக்கிறவன் சதா நிஷ்டையோடு இருக்கக்கூடியவனுக்கு இந்த பாபங்கள் ஏற்படாது. சாந்தி கண்டினியூ பண்ணுறீங்களா? ஸ்வாந்தம் வாதம் அபாவேது லௌகிகம் பாபமாதிதைஹி யாதிருஷம் தாதிருஷம் வா அஸ்து பவித்ரம் பஸ்ம சந்ததம் தாரணீயம் பிரயத்னேன த்விகந்தி சத்யாதி கர்மசு ந சம்ப்ரிஷந்தி பாபானி பஸ்மதிஷ்டே ததஹ சதா कर्तव्यम् अपि यत्नेन ब्राह्मणैः भस्मधारणम् मध्याङ्गुलीत्रयेण एव स्वदक्षिणकरस्यतु षडङ्गुलायतं मानम् अपि च अनेकमानकम् नेत्रयुग्मप्रमाणेन भावेदीप्तं त्रिपुण्ड्रकम् எத்தனேன முயற்சியோடு பிரயத்தனத்தோட பிராமணைகி பஸ்மதாரணம் கர்த்தவியம் பிராமணர்கள் கண்டிப்பாக இந்த விபூதியை தரிச்சுக்கணும். மத்திய அங்குலி திரையேன நடுவில் இருக்கிற 3 விரல்கள் அதை வச்சு தானே விபூதி இட்டுப்பா. ஸோ அந்த 3 நடுவில் இருக்கக்கூடிய விரல்களால் அங்குலின விரல்கள் அந்த 3 விரல்களால் ஸ்வ தட்சிண கரஸ்யது வலது கையில் உள்ள அந்த 3 நடுவிரல்களை வச்சுட்டு விபூதி இட்டுக்கணும். ஷடங்க அங்குல ஆயதம் 6 அங்குலம் நீளமாக இட்டுக்கணும் அதை அந்த விபூதியை. மானம்னா அளவு அந்த 6 விரல் அளவு அங்குலி ஆயத்தம். ஆமாம் ஷடங்குல ஆயத்தம்னா 6 அங்குலங்கிறது இந்த விரலோட இந்த ஒரு லெங்க்த்தில் அங்குலம் தமிழில் இருக்கக்கூடிய அங்குலம்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அளவோடு விபூதி இட்டுக்கணும் நெத்தியில். அதிகமான அதை விட ஜாஸ்தியாக இட்டுக்கலாம். ஸோ சில பேர் இங்கேருந்து இது வரைக்கும் இட்டுப்பா இல்லையா காது வரைக்கும் இட்டுப்பா. ஸோ அந்த மாதிரி இட்டுக்கலாங்கிறார் குறவாக எடுக்காதேங்கிறார். அதான் தப்பு. நேத்திர யுக்ம பிரமாணேன ஏவ 2 கண்ணோடு எட்ஜு வரைக்கும் பாலே நெத்தியில் அந்த 2 கண்ணோடு எட்ஜு வரைக்கும் தீப்தம் திரிபுண்ட்ரகம் நல்ல பிரகாசமான அந்த விபூதியை 3 கோடு இட்டுக்கணும். அவங்க சாந்தி ஃபர்ஸ்ட் வாசிக்க லக்ஷ்மி செகண்ட் வாசிக்க. ஆமாம் ரைட். ब्राह्मणैः भस्मधारणं मध्य अङ्गुलीत्रयेण एव स्वदक्षिणकरस्य तु षड् अङ्गुल आयसम्मानम् अपि च अधिकमानकं नेत्रयुग्मप्रमाणेन भावे दीप्तं त्रिपुण्ड्रकम्. 6 லைன் படிக்கப்பா 6 லைன்ஸ். அதை கேட்க कदाचित् भस्मना कुर्यात् स रुद्रः न अत्र संशयः अकारः अनामिका प्रोक्त उकारः मध्यमाङ्गुलिः मकारः तर्जनी तस्मात् त्रिपुण्ड्रं त्रिगुणात्मकं त्रिपुण्ड्रं मध्यमादः जननी नामाभिः अनुलोमतः अत्र ते कथयामि एनम् इतिहासं पुरातनं कदाचित् अथ दुर्वासाः पितृलोकं गतः अभवत्. ஸோ கதாச்சித் பஸ்மனா குர்யாசக அதாவது விபூதியோடு அவன் எப்போ இருக்க இந்த மாதிரி நெத்தியில் அப்படி அழகாக இருக்கானோ அந்த சமயத்தில் ருத்ரக அவனே ருத்ரன் அவனே சிவனுக்கு ஈக்குவலாக ஆகிடுறான். நான் அத்தனை சந்தேகமே வேண்டாம். எப்பொழுது ஒருத்தன் வந்து விபூதியோட இப்படி நெத்தியில் அழகாக இட்டுன்னு இருக்கானோ அவன் அந்த நேரத்தில் அவன் ருத்ரனுக்கு ஈக்குவலாக இருக்கான். அக்காரக அனாமிகா ஆ ஊமா இல்லையா ஓம்ங்கிற சப்தம் ஆ ஊமா. இதில் இந்த 3 விரல் என்னதுன்னு சொல்கிறார். அனாமிகா சுண்டு விரலுக்கு அடுத்த விரல் அனாமிகான்னு பேர். ஸோ அந்த அனாமிகாங்கிற விரல் வந்து அகாரம் அது அகாரமாக சொல்லப்படுறது. அடுத்தது உக்காரகம் மத்தியமங்குலி நடு விரலுக்கு உக்காரம்
ஸோ பிரகிருதி ஓங்கிறதுல அகாரம் உகாரம் அகாரத்தில் இது ஆங்கிறது அனாமிகான்னு சொல்லக்கூடிய சுண்டுவரலுக்கு அடுத்த விரல். நடுவிரல் வந்து உகாரம். மகாரக தர்ஜனி, தர்ஜனிங்கிறது சுட்டி காட்டுறது, எல்லாரும் சுட்டி காட்டுற விரல். இல்லைன்னா கோபத்தில் அப்படி ஒன்று அடிப்பேன் எல்லாம் காட்டுறாளே, அதனால தர்ஜனம்னா திட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு அதனால தர்ஜனினே பேர் அந்த விரலுக்கு. ஸோ அந்த விரல் வந்து மகாரமாக சொல்லப்படுகிறது. தஸ்மா திரிபுண்டம் திரிகுணாத்மகம். ஆகவே அது ஆவுமா என்று சொல்லக்கூடிய ஆக்சுவலாக ஓங்காரமும் ஆவுமா தான். பிரகிருதியும் அந்த இதிலிருந்து திரிகுணமாக வரக்கூடியது. அகார உகார மகாரங்களாக பிரகிருதியை சொல்கிறோம். பிரகிருதியும் அந்த திரிகுணாத்மகமாக இருக்கக்கூடியது. ஸோ அப்படி திரிபுண்டரத்தை 2 விதமாக பார்க்கலாம். ஓங்காரமாகவும் இருக்குது, பிரகிருதியாகவும் இருக்கிறது. திரிபுண்டம் மத்தியமா தர்ஜனி அனாமாபிகி. அனாத்மிகாங்கிறதுக்கு இன்னொரு பேர் அனாமா, பேர் இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஒரு பேர் போடலை. அனாமாங்கிறது அனாத்மிகான்னு வந்துடுது, நாமம் இல்லாதவள்னு அர்த்தம். ஸோ இந்த மத்தியமா நடுவிரல், தர்ஜனி இந்த சுட்டு விரல், அடுத்தது அனாமாங்கக்கூடிய சுண்டு விரலுக்கு அடுத்த விரல். அனுலோமதக அனுலோமதகன்னு வரிசையாக சக்சசிவாக இப்படி 3 விரலால் இட்டுக்கணும். 3 விரலால் 3 கோடு போட்டுக்கணும். அத்திரத்தே கதையாம். இப்போ தான் கதை சொல்ல போகிறேன். ஏனம் இதிகாசம், ஒரு இதிகாசத்தை சொல்கிறேன்ப்பா. முன்னாடி புராத்தன பழைய ஒரு இதிகாசத்தை அவனுக்கு நான் சொல்கிறேன். இந்த விபூதியோட மகிமையை தெரிவிக்கக்கூடியது. கதாச்சித் அதை துர்வாச ரிஷி இருக்கார் இல்லையா, ஒரு சமயம் பித்ருலோகம் கதகா போத்து. அவர் அப்படி சுற்றி பித்ருலோகத்துக்கு வந்து சேர்ந்தார். सारुद्रः न अत्र संशयः अकारः अनामिका प्रोक्त उकारः मध्यम अंगुलिः मकारः तर्जनी तस्मात् त्रिपुण्ड्रं त्रिगुणात्मकं त्रिपुण्ड्रं मध्यमा तर्जनी अनामाभिः अनुलोमतः अत्र ते कथयामि एनम् इतिहासं पुरातनं कदाचित् अत दुर्वासाः पितृलोकं गतः अभवत्. இந்த நெத்தியில் இட்டுக்கிற வச்சு இந்த 3 விரலை பார்த்தா தர்ஜனி தான் மேலே இருக்க போகிறது. சக்ஸசிவாக இருக்கிற வச்சு மேலே தர்ஜனி இருக்க போகிறது. ஸோ தர்ஜனி தான் சிவன், நடுவில் விஷ்ணு, கீழே பிரம்மா. ஸோ கீழாவது கோடு அனாமா போடுற கோடு வந்து பிரம்மா. ஸோ பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படி வருது சக்ஸசிவாக. भस्म संदिग्ध सर्वांगः रुद्राक्ष आभरण अन्वितः शिवशंकर सर्वात्मन् श्रीमातः जगदम्बिके नामानि इति गृणन् उच्चैः तापसानां शिखामणिः. ஸோ தாபசானாம் சிகாமணிகி, தபஸ் பண்ணக்கூடியவர்களில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் சிகாமணி, மணி போன்றவர், எல்லாருக்கும் தலையாய அந்த துர்வாசர். ஸோ இப்போ தாபசானா சிகாமணி ஆகப்பட்ட அந்த துர்வாசர் திக்த சர்வாங்கக, உடம்பு முழுக்க விபூதி பூசிண்டு, ருத்ராட்ச ஆபரண அன்விதக, ருத்ராட்சத்தை மாலையாக ஆபரணமாக போட்டுக்கொண்டு, ஹே சிவ சங்கர கூப்பிட்றார். அப்படியே சத்தமாக கூட்டுண்டே வர்றார். சிவா சங்கரா அப்படி கூப்பிட்டு வர்றார். சர்வாத்மன் ஸ்ரீ மாதக ஜெகதம்பிகே, இப்படியெல்லாம் பகவானோட பெயர்களையும் தேவியோட பெயர்களையும் சொல்லிட்டு அப்படியே வராருங்க எங்கள் பித்ருலோகத்துக்கு வரார். நாமானி இது கிருணன்னு சொல்லிக்கொண்டு, இந்த பெயர்களை எல்லாம் சத்தமாக சொல்லிக்கொண்டு, உச்சைகி கிருணன் சத்தமாக கூப்பிட்டுண்டு தாபசானாம் சிகாமணிக்கு அப்படி வர அங்கே வந்து சேர்ந்தார். வேறு பித்ருலோகத்துக்கு இப்படி சத்தமாக சொல்லிகிட்டே வர நாமங்கள் எல்லாம். भस्म संदिग्ध सर्वांगः रुद्राक्ष आभरण अन्वितः शिव शंकर सर्वात्मन् श्रीमातः जगदम्बिके नामानि इति गृणन् उच्चैः तापसानां शिखामणिः. कव्यवाडादयस्ते तु प्रत्युत्थान अभिवादनैः आसन आदि उपचारैश्च सम्मानं बहुचक्रिरे नाना कथाभिरन्योन्यं सम्भाषान् चक्रिरे तदा. ஸோ கவ்யவாட் ஆதேக, கவ்யவாட்டுனா பித்ருக்கள்னு அர்த்தம். கவ்யவாட்னா கவ்யம்ங்கிறது நம்ம கொடுக்குற, நம்ம தேவர்களுக்கு கொடுத்தா ஹவிஸ்னு பேர், பித்ருக்களுக்கு கொடுக்கும்போது கவின்னு பேர்.
அது ஹவி, இது கவி. ஸோ அந்த அந்த அதை அதோட சக்கரவர்த்திகள், வாட்டுனால சக்கரவர்த்திகள். ஸோ அந்த கவ்யத்துக்கு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய பித்ருக்கள்னு அர்த்தம். ஸோ அந்த அந்த பித்ருக்கள் எல்லாரும் பிரத்யுத்தான அபிவாதனைகி எழுந்திருக்கணும். ஒரு ரிஷி வரார், உடனே எல்லாம் எழுந்திருந்து அவருக்கு அபிவாதையை சொல்லி வணங்குறா. அபிவாதனைகி ஆசனம் போடுறா அவருக்கு. அப்புறம் ஆதி உபச்சாரைகி எல்லாம் ஷோடச உபச்சாரம் பண்ணுவா அவளுக்கு. பாத பூஜையெல்லாம் பண்ணி அந்த பித்திருக்கள் எல்லாம் அவரை வரவேற்று சம்மானம் பகுச்சக்கரி நல்லா சம்மானிக்கிறார். நல்ல கௌரவம் கொடுத்து அந்த துர்வாசரை நானா கதாபிகி பல கதைகள் பேசுகிறா. அப்புறம் எல்லாரும் உட்காந்து கதாபிகி அந்யோன்யம் சம்பாஷான் சக்கரிரே எல்லாரும் சம்பாஷணம் ஆரம்பிச்சா பல கதைகளை ஒருத்தராக பேசிட்டு இருந்தா. कव्यवाटादयः तेतु प्रत्युत्थान अभिवादनैः आसन आदि उपचारैश्च सम्मानं बहुचक्रिरे नाना कदाभिः अन्योन्यं सम्भाषान् चक्रिरे तदा तस्मिंस्तु समये कुम्भी पाकस्थानां तु पापिनां घोरः समभवत् शब्दः हा हताः स्म इति वादिनां मृताः स्म इति वदन्ति एके दग्धाः स्म इति परे जगुः छिन्नाः स्म इति विभिन्नाः स्म इति एवं रोदनकारिणः. அந்த சமயத்தில் இவெல்லாம் பேசிகிட்டு இருக்காளா. அப்போ கும்பிபாக நரகம் இருக்கே, கும்பிபாகம் தான் இருக்கிறதுலே ஒஸ்ட்டு நரகம். அதில் பலவிதமான ஒரு நரகத்தில் ஒரு மாதிரி தண்டனை. இந்த கும்பிபாக நரகத்தில் எல்லா நரகத்தில் உள்ள தண்டனைகளும் உண்டு. அப்போ பெரிய நரகம் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அந்த கும்பிபாக நரகத்தில் உள்ளவர்கள் ஸ்தானம், அந்த இருக்கக்கூடியவர்கள் பாபிகள். அந்த பாபிகளுடைய கோரக சம்பவ சப்தக பயங்கரமான கோரமான சத்தம் கேட்குறது. இந்த லோகம் வரை கேட்குறது. எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. எல்லாம் ஆஸ்ட்ரல் வேர்ல்டுன்னு சொல்லுவோம். இட் இஸ் டிவைடட் இன் சோ மெனி பார்ட்ஸு. பித்ருலோகம் ஒரு பக்கம் இருக்குது, இந்த பக்கம் கும்பிபாக நரகங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த நரகத்துலேருந்து பயங்கர சத்தம் வந்து இந்த பாவிகளோட சத்தம். ஹாஹதாஹாஸ்ம ஐயோ நம்மளை கொல்றாளே அப்படின்னு ஒரு சத்தம் ஒரு பக்கத்துலேருந்து. அப்படிப்பட்ட வாதினாம் அப்படி கத்தக்கூடியவர்களுடைய சத்தம். மிருதாஹாஸ்மா ஐயோ நம்ம செத்தே போயிட்டோமே அப்படின்னு சில பேரோட சத்தம். வதந்தி ஏகேன சிலர். தக்தாஸ்மா ஐயோ எரிஞ்சு போயிட்டோமே எரிக்கிறாளே அப்படின்னு ஒரு சத்தம். தக்தாஹாஸ்மக நம்மளையெல்லாம் எரிக்கிறாளே அப்படின்னு ஒரு கத்தல் ஒரு பக்கத்துலேருந்து. அப்பரே ஜகுகுன்னு எல்லாருக்கும் பாடுறா கத்துறான்னு அர்த்தம். சின்னாஸ்ம ஐயோ வெற்றாளே நம்மளாம் கட்டாயிட்டோமே அப்படின்னு சில பேர் கத்துறா. விபின்னாகன்னு பிளந்துடுறா, நம்மளை பிளக்கிறாளே, எல்லாரும் அடித்து பிளக்கிறாளே அப்படின்னு சில பேர் கத்துறா. ஏவம் ரோதனகாரினக இப்படி பலவிதமான கூக்குரல்கள் எல்லாம் அந்த நரகத்துலேருந்து இவளுக்கு கேட்கறதுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது. तस्मिन् तु समये कुम्भिभागस्थानां तु पापिनां घोरः समभवत् शब्दः हा हताः स्म इति वादिनां मृताः स्म इति वदन्ति एके दग्धाः स्म इति अपरे जगुः छिन्नाः स्म इति विभिन्नाः स्म इति एवं रोदनकारिणः. श्रुत्वा तं करुणं शब्दं दुःखितः मुनिराटहृदि पप्रच्छ पितृनाथान्तान् तेषां शब्दः अयम् इति अपि ते सम्पूजुः मुने अत्रैव पुरी संयमनी परा वर्तते यमराट् अत्र पापिनां भोगदायकः. ஸோ இப்படி கருணையாக ரொம்ப பாவமாக இருக்குது. கூக்குரலில் கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு முனிவருக்கு. ஸோ கருணம் சப்தம் சுத்வா கருணையாக இருக்குது அவருக்கு. அப்படியே கருணை பொங்கி வழியிறது. அப்படிப்பட்ட ஒரு சப்தத்தை அதை கேட்டு துக்கித்தகா முனிராட்டு அந்த முனிர சக்கரவர்த்தி யார்? துர்வாசர் மனசில் ரொம்ப கஷ்டப்பட்டார், துக்கப்பட்டார். பப்ரச்ச பித்ருநாதான் பித்ருக்களை லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரியவர்களை பார்த்து கேட்குறார். தான் கேஷாம் சப்தக ஐயம் இந்த சத்தம் எங்கேருந்து வருது, யாரோட சப்தம்? இத்தி அப்பி இவ்வாறு அதை கேட்டான். யாரோட சத்தம் இப்படி கோரமாக இருக்கே அப்படின்னு கேட்குறேன். தே சம் ஊச்சுகு அவள் சொல்கிறா, பித்ருக்கள்லாம் சொல்கிறா. முனே அத்தையேவ புரி சம்யமனி பட்டணம்ங்கிறது எப்படி அமராவதி பட்டணம் இந்திரனோட பட்டணம் மாதிரி யமனோட பட்டணத்துக்கு பேர் சம்யமனி. அந்த சம்யமனி பட்டணம் யம பட்டணம் இங்கே தான் பக்கத்தில் இருக்குது. புரி பராபுரி பெரிய ஊர், யமனோட ஊர். அந்த ஊர் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. வர்த்தத்தை யமராட்டத்தில் அந்த இடத்துல யமராட் இருக்கார்.
யமராஜா இருக்காருங்க. பாப்பினா போகதாயக, அவளுடைய கர்ம போகத்துக்கான விளைவை கொடுக்கக்கூடிய அந்த யமராஜன் அங்கே தான் இருக்கார். श्रुत्वा तं करुणं शब्दं दुःखितः मुनिराट्कृति पप्रच्छ पितृनाथान्तात् तेषां शब्दः अयम् इति अपि ते सम्पूज्युः मुने अत्रैव पुरी संयमनिपरा वर्तते यमराट् अत्र पापिनां भोगदायकः. सर्वं जगदम्बार्पणमस्तु.